ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ பகவதே நமக. ஓம் நமோ பகவதே நமக. ஓம் குருவாயூர் அப்பனே நமக. ஓம் ஸ்ரீரங்கநாதனே நமக. பக்தர்கள் அனைவருக்கும், யூடியூப் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் மாரி ஆகிய என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து, அடியேனை பொறுத்தவரையில் ஞானம் என்பது 3 வகையாக நான் உணர்ந்திருக்கிறேன். என்னவெனில், இறை அருளினால் முன் ஜென்மத்து பிராப்த கர்மத்தின்படி குறிப்பிட்ட ஒரு சிலருக்கே பூர்வ ஞானம் என்ற ஞானத்தை உணர்ந்து அனைத்தையும் தெளியக்கூடிய ஒரு பூர்வ ஞானம் கிடைக்கும். அது 1000-ல் ஒருவர், 1,00,000-ல் ஒருவருக்கு பரிபூர்ணமாக கிட்டுகின்ற ஒரு நிலை. ஞானம் என்பது என்னை பொறுத்தவரை அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொள்வது என்று நான் பொருள் கொள்கிறேன். அப்படி இருக்க, முதல் படியான ஞானம் இறை அருளினால் உணரக்கூடிய ஒரு விதமான ஞானம், அனைத்து விஷயங்களையும். 2வது முறை படிப்பறிவினால் படித்து அந்த விஷயங்களை உள்வாங்கி, படித்த விஷயங்களை உணர்ந்து அதனால் வரக்கூடிய பேரறிவை பயன்படுத்தி அனைத்து விஷயங்களையும் உணர்வது படிப்பறிவு ஞானம், கல்வி ஞானம் என்று பொருள். படிக்கவும் தெரியாது பாமர மக்களுக்கு. விவசாய மக்கள், கல்விக்கூடங்கள் செல்லாத நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களும் மற்றவர் சொல்ல கேள்விப்படுவதன் மூலமாக விஷயங்களை உணர்ந்து தெளிவு பெற்று அதன் வழியாக இறை அனுக்கிரகம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. அந்த பட்சத்திலே பகவத்கீதை என்று சொல்லக்கூடிய மகா புண்ணியமான ஒரு நூலை எடுத்து, அந்த நூலில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத பாடல்களை நான் தவிர்த்து பாமர மக்களுக்கு தமிழ் வாசித்தாலே போதும் என்ற அடிப்படையில் அந்த பகவத்கீதையில் இருக்கக்கூடிய தமிழ் கேள்விகளை படித்து அதற்கு பொருளுரையும் முழுமையாக படிக்க இருக்கின்றேன். இந்த யூடியூப் சேனலை பார்க்கின்ற அனைத்து பார்வையாளர்களும் என்னுடைய இந்த பகவத்கீதை தமிழ் உரையை செவியுற்று ஆனந்தித்து பரமன் திருவருள் பெறும்படி வேண்டுகின்றேன். அது சமயம் இது பார்த்து கொண்டிருக்கின்ற பக்தர்கள், பார்வையாளர்கள் அடியனுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நூல் வாசிப்பை தொடங்குகின்றேன். பகவத்கீதை எனும் இந்த யோக முறை முதலில் சூரிய தேவனுக்கு சொல்லப்பட்டதாகவும், சூரிய தேவன் அதை மனுவுக்கும், மனு இஸ்வாகுவுக்கும் விளக்கியதாக அர்ஜுனனிடம் பகவான் கூறுகிறார். இவ்விதமாக ஒருவர் பின் ஒருவராக சீடர் பரம்பரையில் இந்த யோக முறை வந்து கொண்டிருந்தது. காலப்போக்கில் மறைந்து விட்டதால் குருட்சேத்திர போர்க்களத்தில் இப்போது அர்ஜுனனுக்கு உபதேசிக்க வேண்டியுள்ளது. தனது நண்பனும் பக்தனுமானதால் இந்த பரம ரகசியத்தை அர்ஜுனனிடம் உரைப்பதாக பகவான் கூறுகின்றார். பகவத்கீதை பகவானின் பக்தர்களுக்கான நூல் என்பதே இதன் உள்ளுரையாகும். ஞானி, அருவவாதி. அருவவாதி என்றால் உருவமற்ற நிலையில் அருவமாக இருப்பது. யோகி, தியானம் செய்பவன்.
பக்தன் என 3 விதமான ஆன்மீகவாதிகள் உண்டு. பழைய பரம்பரை முறிந்ததனால் புதிய பரம்பரையின் முதல் சீடனாக அர்ஜுனனை ஆக்குவதாக பகவான் அவனிடம் தெளிவாக கூறுகிறார். எனவே சூரிய தேவனிலிருந்து தொடங்கி மற்றவர்கள் வழியாக தொடர்ந்து கீழிறங்கி வந்து கொண்டிருந்த பரம்பரையின் அதே சிந்தனையில் மற்றொரு பரம்பரையை நிறுவ வேண்டும் என்பதும், அர்ஜுனனால் தனது உபதேசங்கள் புதிதாக மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்பதும் பகவானின் விருப்பம். அர்ஜுனன் பகவத்கீதையை அறிந்து உணர்வதற்கான அதிகாரம் பொருந்திய அவனாக வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நெருங்கிய நண்பனாகவும் நேரடி சீடனாகவும் பக்தனாகவும் இருந்ததால் பகவத்கீதை அவனுக்கு உபதேசிக்கப்பட்டது என்பதை நாம் காண்கிறோம். எனவே அர்ஜுனனுக்கு சமமான தகுதிகள் இருக்கும் ஒருவரே பகவத்கீதையை நன்றாக அறிய முடியும். அதாவது பகவானிடம் நேரடி உறவு கொண்ட பக்தராக அவர் இருக்க வேண்டும். ஒருவர் பகவானுடைய பக்தராக மாறியவுடன் அவரும் பகவானுடன் நேரடி தொடர்புடையவராகிறார். இது மிகவும் விரிவான விஷயமாகும். என்றாலும் ஒரு பக்தர் பகவானுடன் 5 விதங்களில் ஏதாவது ஒரு வழியில் உறவுடையவராகிறார் என்று சுருக்கமாக கூறலாம். சாந்தமான பக்தராக இருக்கலாம், தொண்டு செய்யும் பக்தராக இருக்கலாம், நண்பராக பக்தர் இருக்கலாம், பெற்றோராக பக்தர் இருக்கலாம், காதலராக பக்தர் இருக்கலாம். அர்ஜுனன் பகவானுடன் நண்பன் என்ற முறையில் உறவு கொண்டிருந்தான். பௌதீக உலகில் காணும் நட்பிற்கும் இந்த நட்பிற்கும் ஆழ்ந்த வேறுபாடு நிச்சயமாக உண்டு. எல்லாராலும் அடைய முடியாத திவ்யமான நட்பு இது. உண்மையில் அனைவருக்கும் பகவானுடன் ஒரு குறிப்பிட்ட உறவு முறை உண்டு. பக்திமய சேவையில் பக்குவம் அடையும் போது அவ்வுறவு உணரப்படுகிறது. ஆனால் நம் வாழ்வின் தற்போதைய நிலையில் பரமபுருஷ பகவானை மட்டுமின்றி அவருடனான நித்திய உறவையும் நாம் மறந்திருக்கின்றோம். கோடிக்கணக்கான ஜீவராசிகள் உள்ள போதிலும் ஒவ்வொரு ஜீவனும் பகவானுடன் ஒரு குறிப்பிட்ட உறவை கொண்டுள்ளான். இது ஸ்வரூப என்றழைக்கப்படுகின்றது. பக்தி தொண்டு என்னும் வழிமுறையின் மூலம் அந்த சொரூபத்திற்கு புத்துயிர் அளிக்க முடியும். அந்த நிலை சொரூப சித்தி, தனது சுயநிலையை அடைதல் என்று கூறப்படுகின்றது. பக்தனான அர்ஜுனன் பகவானுடன் நடப்பு ரீதியில் தொடர்பு கொண்டவனாக இருந்தான். அர்ஜுனன் பகவத்கீதையை எவ்வாறு ஏற்றுக்கொண்டான் என்பது கவனிக்கத்தக்கதாகும். அவன் ஏற்றுக்கொண்ட விதம் 10ஆம் அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அர்ஜுனன் கூறினான், நீரே பரமபுருஷ பகவான், பரந்தாமர், தூய்மையானவர், பரமசத்தியம், நித்தியமானவர், தெய்வீகமானவர், மூலபுருஷர், பிறப்பற்றவர், மிகச் சிறந்தவர். உம்மை பற்றிய இவ்வுண்மையை நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் போன்ற சிறந்த முனிவர்கள் எல்லாம் உறுதி செய்கின்றனர். இப்போது நீரே இதை எனக்கு கூறுகின்றீர். கிருஷ்ணா, நீர் எனக்கு கூறியவை எல்லாவற்றையும் உண்மையென முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். எம்பெருமானே, தேவர்களோ அசுரர்களோ உமது தன்மையை அறியார்கள். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடமிருந்து பகவத்கீதையை கேட்டபின் அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரை பரபிரம்மனாக ஏற்றுக்கொண்டான். ஒவ்வொரு உயிரும் பிரம்மனே, ஆனால் உன்னத உயிர்வாளியான முழுமுதற் கடவுள் மிக உயர்ந்த பிரம்மனாவார். பரந்தாமர் என்றால் அவரே அனைத்தும் உறையும் உன்னத இருப்பிடம் என்று பொருள். பவித்ரம் என்றால் தூய்மையானவர், பௌதீக அசுத்தத்தால் கலங்கப்படாதவர் என்று பொருள். புருஷம் என்றால் அவரே உன்னத அனுபவிப்பாளர். திவ்யம் என்றால் திவ்யமானவர். ஆதி தேவம் என்றால் எல்லா தேவர்களுக்கும் ஆதியான முழு முதற் கடவுள். அஜம் என்றால் பிறப்பற்றவர்.
விபும் என்றால் மிக பெரியவர். ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனது நண்பர் என்பதால் இவற்றையெல்லாம் முகஸ்துதியாக அர்ஜுனன் கூறிக்கொண்டிருந்தான் என்று தற்போது ஒருவர் காணலாம். பகவத்கீதையை படிப்பவரது மனங்களில் இருந்து இத்தகைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக தன்னால் மட்டுமின்றி நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் போன்ற அதிகாரம் பெற்ற நபர்களாலும் ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருப்பதை அடுத்த பதத்தில் கூறி தனது புகழுரைக்கு சான்று கூறுகிறான் அர்ஜுனன். இந்த அதிகாரிகள் எல்லா ஆச்சாரியர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விதத்தில் வேத ஞானத்தை உண்மையுருவில் வழங்குபவர்களாக, எனவே ஸ்ரீ கிருஷ்ணர் கூறும் எல்லாவற்றையும் பூரண பக்குவமுடையதாக அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறான். சர்வம் ஏதத் ருதம் மன்யே, நீர் உரைப்பவை அனைத்தையும் உண்மையென நான் ஏற்கிறேன். மேலும் பகவானின் வியக்தி தத்துவத்தை புரிந்து கொள்வது மிக கடினமென்றும் பெரும் தேவர்களால் கூட அவரை அறிய முடியாதென்றும் அர்ஜுனன் கூறுகிறான். மனிதர்களை விட சிறந்தவர்களால் கூட பகவானை அறிய முடியாது என்பது இதன் பொருள். இப்படி இருக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தனாக ஆகாமல் ஒரு மனிதன் அவரை புரிந்து கொள்ளுதல் எவ்வாறு சாத்தியமாகும்? எனவே பகவத்கீதை பக்தி உணர்வுடன் அணுகப்பட வேண்டும் தான். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமமானவன் என்றோ ஸ்ரீ கிருஷ்ணர் சாதாரணமான மனிதர் என்றோ எண்ணக்கூடாது. அவர் ஒரு மிக சிறந்த மனிதர் என்று கூட எண்ணக்கூடாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாவார். எனவே பகவத்கீதையை புரிந்து கொள்ள முயல்பவர் குறைந்தபட்சம் ஏற்றளவிலாவது ஸ்ரீ கிருஷ்ணரை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடக்கமான மனோநிலையினால் பகவத்கீதையை நம்மால் புரிந்து கொள்ள இயலும். இதுவே பகவத்கீதையின் கூற்றும் அர்ஜுனனின் கூற்றுமாகும். பகவத்கீதை ஓர் ஆழ்ந்த புதிர் என்பதால் அடக்கமான நிலையில் பயின்றாலன்றி இதனை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். பகவத்கீதை என்றால் என்ன? பௌதீக வாழ்வின் அறியாமையிலிருந்து மனித குலத்தை விடுவிப்பதே பகவத்கீதையின் நோக்கமாகும். குருஷேத்திரத்தில் போர் புரிவதில் அர்ஜுனனுக்கு கஷ்டமிருந்ததைப் போல ஒவ்வொரு மனிதனும் பல விதங்களில் கஷ்டப்படுகிறான். அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைந்தான். அதன் பயனாக கீதை உபதேசிக்கப்பட்டது. அர்ஜுனன் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் பௌதீக வாழ்வின் கலைகளில் மூழ்கியுள்ளோம். நமது வாழ்க்கை நிலையற்ற சூழ்நிலையில் அமைந்துள்ளது. உண்மையில் நாம் நிலையற்ற தன்மையால் அச்சுறுத்தப்படக்கூடியவர்கள் அல்ல. நம் உண்மை நிலையோ நித்தியமானது. ஆனால் எவ்வாறோ அசத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அசத் என்பது இல்லாததை குறிக்கின்றது. துன்பப்படும் பற்பல மனிதர்களுள் ஒரு சிலரே தங்கள் நிலையை பற்றியும் தாங்கள் யார், இது போன்ற விரும்பத்தகாத சூழ்நிலையில் தாங்கள் தள்ளப்பட காரணம் என்ன என்பதை பற்றியும் ஆராய்வார்கள். ஒருவன் தனது துன்பத்திற்கு காரணம் கேட்கும் நிலைக்கு எழுப்பப்படாத வரை தான் துன்பத்தை விரும்பவில்லை, துன்பத்திற்கெல்லாம் தீர்வை விரும்புகிறேன் என்பதை உணராத வரை பக்குவமான மனிதனாக கருதப்படுவதில்லை. அவனது மனதில் இத்தகு கேள்விகள் எழும்போதுதான் மனிதன் தன்மை தொடங்குகின்றது. பிரம்ம சூத்திரத்தில் இந்த ஆய்வு பிரக்மசிக்ஞாசா என்றழைக்கப்படுகிறது. அதாதோ பிரக்ம ஷிக்ஞாசா, பூரணத்தின் இயற்கையை ஆராயாதவரை மனிதனின் ஒவ்வொரு செயலும் தோல்வியாகவே கருதப்படுகின்றது. எனவே நாம் ஏன் துன்புறுகின்றோம், எங்கிருந்து வந்தோம், மரணத்திற்கு பின் எங்கு செல்வோம் என்று வினவத் தொடங்குபவர்களே பகவத்கீதையை பயில
தகுந்த மாணவராவார். ஒரு நேர்மையான மாணவர் முழுமுதற் கடவுளிடம் அசையாத மதிப்புடையவராக இருக்க வேண்டும். அர்ஜுனன் அத்தகு மாணவனாக திகழ்ந்தான். வாழ்வின் உண்மையான நோக்கத்தை மனிதன் மறக்கும்போது அதனை மீண்டும் நிறுவுதல் என்னும் முக்கிய குறிக்கோளுடன் பகவான் தோன்றுகின்றார். இருப்பினும் விழிப்புணர்ச்சி பெற்ற பற்பல மனிதர்களில் யாரேனும் ஒருவனே தன்னிலையை அறிவதில் உண்மையான ஆர்வத்துடன் இருக்கக்கூடும். அவனுக்காகவே இந்த கீதை பேசப்படுகிறது. உண்மையில் நாம் எல்லோரும் அறியாமை எனும் பெண்புலியால் விழுங்கப்பட்டுள்ளோம். ஆனால் பகவானோ உயிர் வாளிகளின் மீது, குறிப்பாக மனிதர்களின் மீது மிகவும் கருணை உடையவராக இருக்கிறார். தனது நண்பனான அர்ஜுனனை மாணவனாக்கி கொண்டு இந்த நோக்கத்திற்காக அவர் பகவத்கீதையை உபதேசித்தார். பகவான் கிருஷ்ணரின் தோழனான அர்ஜுனன் எல்லாவித அறியாமைக்கும் அப்பாற்பட்டவன். இருந்தும் வாழ்வின் சிக்கல்களை பற்றி பகவான் கிருஷ்ணரிடம் அவன் வினவ வேண்டும் என்பதற்காகவும் வருங்கால தலைமுறைகளின் நன்மைக்காக அச்சிக்கல்களுக்கு விளக்கமளித்து ஒரு வாழ்க்கை திட்டத்தை பகவான் வகுக்க வேண்டும் என்பதற்காகவுமே அர்ஜுனன் குருசேத்திர போர்க்களத்தில் அறியாமைக்கு உட்படுத்தப்பட்டான். இந்த வாழ்க்கை திட்டப்படி நடந்து மனித வாழ்வின் லட்சியத்தை பக்குவப்படுத்தி கொள்ள மனிதனால் இயலும். பகவத்கீதை 5 அடிப்படை உண்மைகளை தெளிவாகவும் முழுமையாகவும் விளக்குகின்றது. முதலாவதாக இறைவனின் விஞ்ஞானமும், பின்னர் ஜீவராசிகளின் உயிர் வாளிகளின் சொரூப நிலையும் விளக்கப்படுகின்றது. ஈஸ்வரன் எனும் ஆள்பவரும் ஜீவன்கள் எனும் ஆளப்படுபவர்களும் இருக்கின்றனர். நான் ஆளப்படவில்லை, சுதந்திரமானவன் என்று ஒருவன் கூறினால் அவன் அறிவற்றவனே. குறைந்தபட்சம் கட்டுண்ட வாழ்வில் உள்ள ஜீவன் ஒவ்வொரு விதத்திலும் ஆளப்படுகிறான். எனவே உயர் ஆட்சியாளரும் ஈஸ்வரனும் ஆளப்படும் உயிர்களும் ஜீவன்களும் பகவத்கீதையின் கருப்பொருளாக அமைகின்றனர். பிரகிருதி என்றால் ஜட இயற்கை, காலம் என்றால் ஜட இயற்கை தோன்றி இருக்கும் காலம் அல்லது முழு பிரபஞ்சத்தின் ஆயுட்காலம், கர்மா என்றால் செயல் ஆகியவையும் விவாதிக்கப்படுகின்றன. அதாவது ஜட இயற்கை தோன்றி இருக்கும் காலம் அல்லது முழு பிரபஞ்சத்தின் ஆயுட்காலம், செயல் ஆகிய மூன்றையும் விவாதிக்கப்படுகின்றன. பிரபஞ்சம் தோற்றம் பல்வேறு செயல்கள் நிறைந்தது. எல்லா உயிர் வாளிகளும் பலதரப்பட்ட செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். பகவத்கீதையிலிருந்து கடவுள் யார், ஜீவாத்மாக்கள் யாவர், பிரகிருதி என்றால் என்ன, பிரபஞ்ச தோற்றம் என்றால் என்ன, அது எவ்வாறு காலத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றது, உயிர் வாளிகளின் செயல்கள் யாவை என்பவனைவற்றையெல்லாம் நாம் அறிதல் அவசியம். பகவத்கீதையின் இந்த 5 அடிப்படை கருப்பொருள்களில் முழுமுதற் கடவுள் அல்லது கிருஷ்ணர் அல்லது பிரம்மன் அல்லது உயர் ஆட்சியாளர் அல்லது பரமாத்மா, நீங்கள் விரும்பும் பெயரை உபயோகித்து கொள்ளலாம், என்று அழைக்கப்படுபவரே எல்லாரிலும் சிறந்தவர் என்பது நிறுவப்படுகிறது. உயிர் வாளிகள் குணத்தின் அடிப்படையில் உயர் ஆட்சியாளரை போன்றவர்களே. பகவத்கீதையின் பின் அத்தியாயங்களில் விளக்கப்படுவதைப் போல பௌதீக இயற்கையின் பிரபஞ்ச விவகாரங்களில் பகவானுக்கு உயர் அதிகாரம் உண்டு. பௌதீக இயற்கை சுதந்திரமானதல்ல. முழுமுதற் கடவுளின் ஆணைகளுக்கிணங்கியே அவள் செயல்படுகிறாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், இப்பௌதீக இயற்கை என் கண்காணிப்பின் கீழ் இயங்குகின்றது. பிரபஞ்ச இயற்கையில் வினோதமான சம்பவங்கள் நிகழும்போது நாம் இந்த பிரபஞ்ச காட்சிக்கு பின்னால் ஆளுநரொருவர் இருப்பதை அறிய வேண்டும். ஆளப்படாத ஒரு பொருளை தோற்றுவிக்கவே இயலாது. ஆளுநர் இருப்பதை
ஆள்கின்றவர் இருப்பதை கவனிக்காமல் இருப்பது குழந்தைத்தனமே. உதாரணமாக, குதிரையினாலோ வேறு எந்த மிருகத்தினாலோ இழுக்கப்படாத மோட்டார் வாகனத்தின் ஓட்டம் ஒரு குழந்தைக்கு மிகவும் வினோதமானதாக தோன்றலாம். ஆனால் அறிவுள்ள மனிதனுக்கு அந்த மோட்டார் இயந்திரத்தின் தொழில்நுட்பம் தெரியும். ஒவ்வொரு இயந்திரத்திற்கு பின்னும் ஒரு மனிதனின் ஓட்டுநரின் திறமை உள்ளது என்று அவன் அறிவான். இதுபோல முழுமுதற் கடவுளும் ஓர் ஓட்டுநர் ஆவார். அவரது வழிகாட்டுதலின்படியே அனைத்தும் இயங்குகின்றன. ஜீவன்கள் பின்வரும் அத்தியாயங்களில் கண்டுள்ளபடி அவரது அம்சங்களாகவே அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளனர். தங்கத்தின் ஒரு துகள் எவ்வாறு தங்கமோ, கடல் நீரின் ஒரு துளி எவ்வாறு உப்பு கரிக்கின்றதோ, அதுபோல நாம் ஈஸ்வரன் எனப்படும் உயர் ஆளுநரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சங்கள் ஆகையால் அந்த முழுமுதற் கடவுளின் குணங்கள் அனைத்தையும் அனுபவ அளவில் நம்மிடம் உள்ளது. ஏனெனில் நாம் மிக சிறிய ஈஸ்வரன்கள், கீழ்ப்படிந்த ஈஸ்வரன்கள். நாம் இயற்கையை கட்டுப்படுத்த முயல்கிறோம். அதாவது விண்வெளியையும் கிரகங்களையும் கட்டுப்படுத்த முயல்வது போல. ஆனால் கட்டுப்படுத்த விரும்பும் இதுபோன்ற தன்மை கிருஷ்ணரிடம் உள்ளதாலேயே நம்மிடமும் இருக்கின்றது. பௌதீக இயற்கையின் மீது ஆட்சி செலுத்த நாம் விரும்பினாலும் நாம் பரம ஆளுநர்கள் அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. ஜட இயற்கை என்றால் என்ன? இது கீதையில் கீழ்நிலை பிரகிருதி அல்லது கீழ்நிலை இயற்கையாக விளக்கப்பட்டுள்ளது. உயிர்வாளிகள், அதாவது மனிதர்கள், ஜீவராசிகள் உயர்நிலை பிரகிருதியாக விளக்கப்பட்டுள்ளனர். பிரகிருதி கீழ்நிலை ஆனாலும் சரி, உயர்நிலை ஆனாலும் சரி, எப்போதுமே கட்டுப்படுத்தப்படுகின்றது. பிரகிருதி என்பது பெண்பால் மனைவியின் செயல்கள் கணவனால் கட்டுப்படுத்தப்படுவதைப் போல பிரகிருதியும் பகவானால் கட்டுப்படுத்தப்படுகின்றாள். பிரகிருதி எப்போது கீழ்ப்படிந்திருப்பதும் ஆள்பவரான இறைவனால் ஆதிக்கம் செலுத்தப்படுவதுமாகும். உயிர்வாளிகள், பௌதீக இயற்கை ஆகிய இரண்டுமே முழுமுதற் கடவுளால் கட்டுப்படுத்தப்பட்டு ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றனர். கீதையின் உயிர்வாளிகள் பரம புருஷன் அம்சங்கள் என்ற போதிலும் பிரகிருதியாகவே கருதப்பட வேண்டியவர்கள். பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயம் 5வது பதத்தில் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அபரேயம் இதஸ் இத்வன்யாம் பிரகிருதிம் வித்திமே பராம் சீவபூதாம். இந்த பௌதீக இயற்கை எனது கீழ்நிலை பிரகிருதி ஆகும். ஆனால் இதற்கு அப்பால் ஜீவபூதாம், உயிர்வாளிகள் என்ற வேறொரு பிரகிருதி உள்ளது. பௌதீக இயற்கை 3 குணங்களால் அமைந்ததாகும். நற்குணம், தீவிர குணம், அறியாமை குணம். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்வகுணம்ங்கிறது நற்குணம், தீவிர குணம் ரஜோகுணம், தமோகுணம்ங்கிறது அறியாத குணம், அறியாமை என்பவை. இக்குணங்களுக்கு மேல் நித்தியமான காலம் உள்ளது. இயற்கை குணங்களின் கலவையினாலும் நித்தியமான காலத்தின் பார்வை மற்றும் கட்டுப்பாட்டினாலும் செயல்கள் நடைபெறுகின்றன. அவை கர்மா என்றழைக்கப்படுகின்றன. இந்த செயல்கள் நினைவிற்கு எட்டாத காலத்திலிருந்து செயல்பட்டு வருகின்றன. அவற்றின் பலன்களால் நாம் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கின்றோம். உதாரணமாக, ஒரு வியாபாரியான நான் புத்திசாலித்தனத்துடன் கடுமையாக உழைத்து மிகுந்த செல்வம் சேர்த்து வைத்திருக்கின்றேன் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது நான் இன்பமடைகிறேன். ஆனால் வியாபாரத்தில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டால் நான் துன்பப்படுவேன். இதுபோல வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நாம் நமது செயல்களின் விளைவுகளை இன்பமாகவோ துன்பமாகவோ அனுபவிக்கின்றோம். இதுவே கர்மா என்றழைக்கப்படுகிறது. ஈஸ்வரன் பரம புருஷர், ஜீவன் உயிர்வாளி. பிரகிருதி என்பது இயற்கை.
காலம் என்பது நித்தியமான காலம், கர்மா என்பது நாம் புரிகின்ற செயல்கள் ஆகியவை அனைத்தும் பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளன. இந்த ஐந்தில் பகவான் உயிர்வாளிகள், ஜட இயற்கை, காலம் ஆகியவை நித்தியமானவை. பிரகிருதியின் தோற்றம் தற்காலிகமானதாக இருக்கலாம், ஆனால் அது பொய்யல்ல. சில தத்துவவாதிகள் இயற்கையின் தோற்றம் பொய் என்று கூறுகின்றனர். ஆனால் பகவத்கீதையின் தத்துவப்படி, வைஷ்ணவர்களின் தத்துவப்படி இது அவ்வாறல்ல. உலகத்தின் தோற்றம் பொய்யாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையானதாக, ஆனால் தற்காலிகமானதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது வானில் நகர்ந்து செல்லும் மேகம் அல்லது பயிர்களை வளமுற செய்யும் மழைக்காலத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. மழைக்காலம் முடிந்தவுடன் மேகங்கள் அகன்று மழையால் வளம் பெற்ற பயிர்களெல்லாம் வாடிவிடுகின்றன. இதுபோல பௌதீக தோற்றமானது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தோன்றி சில காலம் இருந்து பின் மறைகிறது. இவையே பிரகிருதியின் செயல்களாகும். ஆனால் இந்த சுழற்சி நித்தியமாக செயல்படுவதால் பிரகிருதி நித்தியமானதாகும், பொய்யல்ல. பகவான் இதை என்னுடைய பிரகிருதி என்று குறிப்பிடுகிறார். இந்த ஜட இயற்கை பகவானிடமிருந்து பிரிந்த சக்தியாகும். இதுபோல ஜீவராசிகளும் பகவானின் சக்தியே, ஆனால் அவர்கள் பிரிவுபடாதவர்கள், நித்தியமான உறவு கொண்டவர்கள். எனவே பகவான் உயிர்வாளி, அதாவது மனிதர்கள், ஜட இயற்கை, காலம் இவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய நித்தியமான விஷயங்கள். இருப்பினும் கர்மா நித்தியமானதல்ல. கர்மத்தின் விளைவுகள் மிக பழையதாக இருக்கலாம், அது உண்மையே. நினைவுக்கு எட்டாத காலத்திலிருந்து செய்த செயல்களின் பலன்களை நாம் இன்ப துன்பமாக அனுபவிக்கிறோம். ஆனால் நமது கர்மத்தின் விளைவுகளை நம்மால் மாற்ற இயலும். இம்மாற்றம் நமது அறிவின் பக்குவத்தை பொறுத்தது. நாம் பற்பல செயல்களில் ஈடுபட்டுள்ளோம். இந்த செயல்கள் எல்லாவற்றின் விளைவு பின் விளைவுகளிலிருந்து விடுபெற எந்த செயலை செய்ய வேண்டும் என்பதை நிச்சயமாக நாம் அறிய மாட்டோம். ஆனால் இதுவும் பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. முழுமுதல் கடவுள் ஈஸ்வரன் உன்னத உணர்வு நிலையில் உள்ளார். உயிர் வாளிகளான ஜீவன்கள் பகவானின் அம்சங்கள் என்பதால் அவர்களும் உணர்வுடையவர்கள். ஜட இயற்கை, உயிர்வாளி ஆகிய இரண்டுமே முழுமுதற் கடவுளின் சக்தியாக, பிரகிருதியாக விளக்கப்படுகின்றன. ஆனால் இவை இரண்டில் ஒன்றான ஜீவன் உணர்வுடையவன், ஆனால் மற்ற பிரகிருதியோ உணர்வற்றது. இதுவே வித்தியாசம். பகவானைப் போல உணர்வுடன் இருப்பதால் ஜீவ பிரகிருதி உயர்ந்தவனாக சொல்லப்படுகின்றான். ஜீவ பிரகிருதி உயர்ந்தவனாக சொல்லப்படுகிறான். பகவானுடைய உணர்வு உயர்ந்த உணர்வாகும். அத்தகு உயர்ந்த உணர்வும் உயிர்வாளிகளான ஜீவனின் உணர்வும் சமமானவை என்று வாதிடக்கூடாது. தனது பக்குவத்தின் எந்த நிலையிலும் ஜீவன் உயர் உணர்வுடையவன ஆக முடியாது. எனவே ஜீவனால் அப்படி ஆக முடியும் என்னும் கொள்கை நம்மை வழிதவறி நடத்தி செல்வதாகும். ஜீவன் உணர்வுடையவனாக இருக்கலாம், ஆனால் பக்குவமான உணர்வோ உயர் உணர்வோ அவனிடம் கிடையாது. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள வேறுபாடு பகவத்கீதையின் 13ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்படும். க்ஷேத்ரஜ்ஞ எனப்படும் பகவான் உயிர்வாளிகளைப் போல உணர்வுடையவரே. ஆனால் உயிர்வாளிகள் தமது குறிப்பிட்ட உடலை பற்றி மட்டுமே உணர்கின்றனர். பகவானோ எல்லா உடல்களையும் உணர்கிறார். ஒவ்வொரு உயிர்வாளியின் இதயத்திலும் வாழ்வதால் அனைத்து ஜீவன்களின் தனிப்பட்ட இயக்கத்தையும் அவர் உணர்ந்தவராக இருக்கிறார். நாம் இதனை மறக்கக்கூடாது. மேலும்
பரம புருஷ பகவான் பரமாத்மாவின் வடிவில் ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலும் ஆள்பவராக ஈஸ்வரனாக உரைகின்றார் என்றும், மேலும் தனது இச்சைக்கேற்ப செயல்பட அவரே வழிகாட்டுகிறார் என்றும் விளக்கப்பட்டிருக்கிறது. உயிர்வாளி தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மறக்கிறான். முதலில் அவன் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் செயல்பட முடிவெடுக்கிறான். பின்னர் தனது சொந்த கர்மத்தின் செயல்களிலும் விளைவுகளிலும் சிக்கிக்கொள்கிறான். ஆடைகளை அணிந்து களைவது போல ஒரு உடலை விட்டபின் வேறொரு உடலில் புகுகிறான். இவ்வாறு மாறும்போது தனது கடந்த கால செயல்களுக்கேற்ப விளைவுகளையும் பின் விளைவுகளையும் அனுபவிக்கிறான். தூய்மையுடன் சத்வ குணத்தில் நிலை பெற்று, சத்வ குணம் என்றால் சாந்த குணத்தில் நிலை பெற்று தான் மேற்கொள்ள வேண்டிய செயல்கள் யாவை என்பதை அவன் புரிந்து கொள்ளும் போது இந்த கர்மங்களை மாற்ற முடியும். அவன் அவ்வாறு செய்வதால் தனது கடந்த கால செயல்களின் விளைவுகளையும் பின் விளைவுகளையும் மாற்றிவிட முடியும். எனவே கர்மா என்பது நித்தியமானதல்ல. இதன் காரணத்தால் தான் 5 விஷயங்களில் ஈஸ்வரன், ஜீவா, பிரகிருதி, காலம் மற்றும் கர்மா 4 நித்தியமானவை, கர்மா நித்தியமானதல்ல என்கிறோம். பகவான், உயிர்வாளிகள் ஆகிய இருவரின் உணர்வும் ஆன்மீகமானவை, உணர்வுகள் ஆன்மீகமானவை என்பதன் அடிப்படையில் உன்னத உணர்வுடைய ஈஸ்வரன் உயிர்வாளியை ஒத்துள்ளார். உணர்வு ஜடத்தின் சேர்க்கையால் உற்பத்தியாவதல்ல, அது ஒரு தவறான கொள்கையாகும். ஜடக்கலவையின் சில குறிப்பிட்ட நிலைகளில் உணர்வு உற்பத்தியாகின்றது என்னும் கொள்கை பகவத்கீதையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. வண்ண கண்ணாடியின் மூலம் பிரதிபலிக்கப்படும் ஒளி வண்ணமுடையதாக காணப்படுவதைப் போல பௌதீக சூழ்நிலையின் திரைகளால் உணர்வு திரிந்து பிரதிபலிக்கப்படலாம். இருப்பினும் பகவானின் உணர்வு ஜடத்தால் பாதிக்கப்படாததாகும். மயாத் யட்சேன பிரகிருதி என்கிறார் பகவான் கிருஷ்ணர். அவர் இந்த ஜட உலகிற்கு இறங்கி வருகையில் அவரது உணர்வு ஜடத்தால் பாதிக்கப்படுவதில்லை. அவ்வாறு பாதிக்கப்பட்டிருந்தால் பகவத்கீதை போன்ற ஆன்மீகமான விஷயங்களை பேச அவருக்கு தகுதி இருக்காது. பௌதீகத்தின் களங்கமான உணர்விலிருந்து விடுபடாத ஒருவரால் ஆன்மீக உலகை பற்றி எதுவும் கூற இயலாது. எனவே இறைவன் பௌதீகத்தால் கலங்கப்படுபவர் அல்ல. நமது உணர்வோ நமது தற்போதைய நிலையில் பௌதீகத்தால் கலங்கப்பட்டுள்ளது. கலங்கப்பட்ட இவ்வுணர்வை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று பகவத்கீதை கற்பிக்கின்றது. தூய உணர்வு நிலையில் நமது செயல்கள் ஈஸ்வரனின் இச்சையுடன் ஒருங்கிணைந்து இருக்கும். அது நம்மை மகிழ்விக்கும். இதற்காக நமது தினசரி செயல்கள் அனைத்தையும் நாம் நிறுத்திவிட வேண்டும் என்பதல்ல. மாறாக நமது செயல்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். தூய்மையான செயல்கள் பக்தி என்று அழைக்கப்படுகின்றன. பக்தி செயல்கள் சாதாரண செயல்களைப் போல தோன்றலாம், ஆனால் அவை களங்கமற்றவை. ஓர் அறிவற்ற மனிதன் வேண்டுமானால் பக்தனும் சாதாரண மனிதனைப் போல செயல்படுவதாகவும் தொழில் புரிவதாகவும் எண்ணலாம். ஆனால் இறைவனின் செயல்களோ பக்தனின் செயல்களோ அசுத்த உணர்வாலோ பௌதீகத்தாலோ களங்கமடைவதில்லை என்பதை மதிகுன்றிய அம்மனிதன் அறிவது இல்லை. அச்செயல்கள் இயற்கையின் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு விளங்கும் திவ்யமான செயல்களாகும். எனினும் தற்போதைய நிலையில் நம்முடைய உணர்வு கலங்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பௌதீக அசுத்தப்பட்டிருக்கும் நாம் கட்டுண்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். கட்டுண்ட நிலையில் நான் ஜட இயற்கையின் படைப்பு என்ற பொய்யான உணர்வு வெளிப்படுகிறது. இதுவே அகங்காரம் எனப்படும். உடல் தொடர்பான எண்ணங்களில் மூழ்கியவனால் தனது நிலையை புரிந்து கொள்ள முடியாது. உடல் சம்பந்தமான
கருத்துக்களிலிருந்து அவனை விடுதலை பெற செய்வதற்காகவே பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது. இந்த விவரத்தை பகவானிடமிருந்து பெறுவதற்காக அர்ஜுனன் தன்னையே அந்த நிலையில் வைத்து கொண்டான். வாழ்க்கையின் உடல் சார்ந்த எண்ணங்களிலிருந்து ஒருவன் விடுபட வேண்டும். இதுவே ஆன்மீகவாதியின் ஆரம்ப செயலாகும். வாழ்க்கையின் உடல் சார்ந்த எண்ணங்களிலிருந்து ஒருவன் விடுபட வேண்டும். இதுவே ஆன்மீகவாதியின் ஆரம்ப செயலாகும். வாழ்க்கையின் உடல் சார்ந்த எண்ணங்களிலிருந்து ஒருவன் விடுபட வேண்டும். இதுவே ஆன்மீகவாதியின் ஆரம்ப செயலாகும். விடுதலை பெற விரும்புபவன், முக்தி பெற விரும்புபவன் முதலில் தான் இந்த ஜட உடல் அல்ல என்பதை உணர வேண்டும். முக்தி என்றால் பௌதீக உணர்விலிருந்து விடுதலை என்பதே பொருள். ஸ்ரீமத் பாகவதத்திலும் முக்தி என்றால் என்ன என்பது வரையறுக்கப்பட்டுள்ளது. முக்திர் ஹித்வான் யதா ரூபம் ஸ்வரூபேன இவ்யவஸ்திதி. முக்தி என்றால் ஜட உலகின் கலங்கப்பட்ட உணர்விலிருந்து விடுதலை பெற்று தூய உணர்வில் நிலை பெறுவதாகும். இத்தகைய தூய உணர்வை எழுப்புவதையே பகவத்கீதையின் அறிவுரைகள் அனைத்தும் குறிக்கோளாக கொண்டுள்ளன. எனவேதான் கீதையின் இறுதி கட்டத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை இப்போது தூய உணர்வில் இருக்கிறாயா என்று வினவினார். தூய உணர்வு என்றால் இறைவனின் கட்டளைக்கேற்ப செயல்படுவதாகும். இதுவே தூய உணர்வின் உட்பொருளாகும். இறைவனின் அம்சங்கள் என்பதால் நம்மிடமும் உணர்வு உள்ளது. இருப்பினும் கீழான குணங்களால் பாதிக்கப்படக்கூடிய தன்மையும் நம்மிடம் உள்ளது. ஆனால் எல்லாரிலும் உயர்ந்தவரான பகவான் எப்போதுமே பாதிக்கப்படாமல் இருக்கிறார். இதுவே முழுமுதற் கடவுளுக்கும் சிறிய தனிப்பட்ட ஆத்மாவிற்கும் இடையிலான வேற்றுமையாகும். உணர்வு என்றால் என்ன? நான் என்ற எண்ணமே உணர்வு. நான் என்பது என்ன? கலங்கப்பட்ட நிலையில் நான் என்றால் நான் காணும் எல்லாவற்றிற்கும் நானே இறைவன், நானே அனுபவிப்பவன் என்று பொருள். ஒவ்வொரு ஜீவனும் தன்னையே முதலாளியாகவும் இப்பௌதீக உலகின் படைப்பாளியாகவும் கருதுவதாலேயே இவ்வுலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. ஜட உணர்விற்கு இரு பிரிவுகள் உள்ளன. நானே படைப்பவன், நானே அனுபவிப்பவன். ஆனால் உண்மையில் முழுமுதற் கடவுளே படைப்பவரும் அனுபவிப்பவரும் ஆவார். அந்த பரம புருஷரின் அம்சமாகிய உயிர் வாழி படைப்பவனும் அல்ல, அனுபவிப்பவனும் அல்ல, இணைந்து செயல்படுபவனே. அவன் படைக்கப்பட்டவனும் அனுபவிக்கப்படுவனும் ஆவான். உதாரணமாக, ஓர் இயந்திரத்தின் பாகம் அந்த முழு இயந்திரத்துடன் இணைந்து செயல்படுகிறது. உடலின் உறுப்புகள் மொத்த உடலுடன் இணைந்து செயல்படுகின்றன. கைகள், கண்கள், கால்கள் உடலுடன் இணைந்து செயல்படுகின்றன. கைகள், கண்கள், கால்கள் போன்றவை அனைத்தும் உடலின் பாகங்களே. ஆனால் உண்மையில் அவை அனுபவிப்பவர்கள் அல்ல, வயிறே அனுபவிக்கின்றது. கால்கள் நகர, கைகள் உணவை அளிக்க, பற்கள் அரைக்க, உடலின் அங்கங்களெல்லாம் வயிற்றை திருப்தி செய்வதில் ஈடுபடுகின்றன. ஏனெனில் உடல் என்னும் நிறுவனத்தை வளம் பெற செய்வதில் வயிறே முதன்மை இடம் பெறுகிறது. எனவே எல்லாம் வயிற்றுக்கு கொடுக்கப்படுகின்றன. வேரில் நீரூற்றுவதால் தாவரத்தை வளம் பெற செய்கிறோம். வயிற்றில் உணவு ஊட்டுவதால் உடலை வளம் பெற செய்கிறோம். உடல் ஆரோக்கியமான முறையில் வைத்திருக்கப்பட வேண்டுமெனில் உடலின் உறுப்புகள் வயிற்றை பேணுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும். இதுபோல பரமபுருஷரே படைப்பவரும் அனுபவிப்பருமானால் துணை புரியும் ஜீவன்களான நாம் அவரை திருப்தி செய்ய ஒத்துழைக்க வேண்டியவர்கள். வயிற்றினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உணவு உடலின் மற்ற அங்கங்கள் எல்லாவற்றிற்கும் உதவுவதைப் போல இந்த ஒத்துழைப்பு உண்மையில் நமக்கே உதவியாகும். உணவை
வயிற்றுக்கு கொடுப்பதற்கு பதிலாக தாமே உட்கொள்ள வேண்டும் என்று கையின் விரல்கள் நினைத்தால் அவை ஏமாற்றமடையும். படைப்பதற்கும் இன்பத்தை அனுபவிப்பதற்கும் பரமபுருஷரே மையமாக ஆவார். உயிர்வாளிகள் எல்லாம் அவருக்கு ஒத்துழைப்பவர்கள். அத்தகைய ஒத்துழைப்பால் அவர்களும் அனுபவிக்க முடியும். இந்த உறவு எஜமானருக்கும் சேவகனுக்கும் இடையே ஆன உறவை போன்றது. எஜமானர் முழு திருப்தி அடைந்தால் சேவகனும் திருப்தி அடைகிறான். அதுபோலவே பரமபுருஷரும் திருப்தி செய்யப்பட வேண்டும். பௌதீக உலகின் படைப்பாளியாகவும் அனுபவிப்பாளனாகவும் ஆவதற்கான விருப்பம் உயிர்வாளிகளிடம் உள்ள போதிலும் இப்பிரபஞ்சத்தை படைத்த பரமபுருஷரிடம் இவ்விருப்பங்கள் உள்ளன. உயிர்வாளிகள் பரமபுருஷரை திருப்தி செய்தாக வேண்டும். எனவே பகவத்கீதையிலிருந்து பூரணம் என்பது பரம ஆளுநர், ஆளுகைக்குட்பட்ட ஜீவன்கள், பிரபஞ்ச தோற்றம், நித்தியமான காலம், கர்மா ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது என்பதை காணலாம். இவை இந்நூலில் விளக்கப்படுகின்றன. இவை அனைத்தும் முழுமையாக சேர்ந்து பூரணத்தை உருவாக்குகின்றன. இந்த பூரணம் பரம பூரண உண்மை என்று அழைக்கப்படுகிறது. பூரணமும் பரம பூரண உண்மையும் பரம புருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். எல்லா தோற்றங்களும் அவரது பல்வேறு சக்திகளால் உருவானவையே. அவரே பூரணமாவார். அருவ பிரம்மன் பரம புருஷருக்கு கீழ்ப்பட்டதே. பிரக்மனோ ஹி பிரதிஷ்டா ஹம் என்று பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரம்மன் சூரிய ஒளியின் கதிர்களை போன்றதென்று பிரம்ம சூத்திரமும் தெளிவாக விளக்குகின்றது. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் ஒளிமயமான கதிர்களே அருவ பிரம்மனாகும். அருவ பிரம்மனை பற்றிய கருத்தும் பரமாத்மாவை பற்றிய கருத்தும் பூரண உண்மையின் முழுமையற்ற அறிவே. பரமாத்மாவை அருவ பிரம்மனையும் உணர்வதை காட்டிலும் புருஷோத்தமர் என்னும் பரம புருஷ பகவானை உணர்வதே உயர்ந்தது என்பதை நாம் 15ஆம் அத்தியாயத்தில் காணலாம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் சத் சித் ஆனந்த விக்கிரக என்றழைக்கப்படுகிறார். பிரம்ம சம்ஹிதை இவ்வாறே தொடங்குகிறது. ஈஸ்வர பரம கிருஷ்ண சத் சித் ஆனந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வகாரண காரணம். கோவிந்தனான கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணமாவார். அவரே ஆதி காரணம். அவர் நித்தியமான அறிவு நிரம்பிய ஆனந்தமயமான ரூபத்தை கொண்டுள்ளார். அருவ பிரம்மனை உணர்வது அவரது சத் நித்திய நிலையை உணர்வதாகும். பரமாத்மாவை உணர்வது அவரது சத் சித் நித்தியமும் முழு அறிவும் உடைய நிலையை உணர்வதாகும். ஆனால் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை உணர்வது அவரது அனைத்து ஆன்மீக நிலைகளையும் சத் சித் ஆனந்த நிலைகளை முழு விக்கிரகமாக ரூபமாக உணர்வதாகும். குன்றிய அறிவுடையவர்கள் பரம உண்மையை அரூபமாக கருதுகின்றனர். ஆனால் அவர் ஆன்மீக உருவமுடைய ஒரு நபர் என்பது எல்லா வேத இலக்கியங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நித்யோ நித்யானாம் சேதனஸ் சேதனானாம் கட உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் தனித்தன்மையுடன் கூடிய தனிப்பட்ட உயிர்வாளிகளாக இருப்பதைப் போலவே பரம பூரண உண்மையும் இறுதி நிலையில் ஒரே நபரே. அந்த புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை உணர்வதே எல்லா தெய்வீக நிலைகளையும் பூரணமாக உணர்வதாகும். பூரணம் உருவமற்றவர் அல்ல. அவர் உருவமற்றவராக இருந்தால், மற்றவைகளை விட ஏதாவது ஒரு விதத்தில் குறைந்தவராக இருந்தால் அவரை பூரணமானவராக கூற முடியாது. நமது அனுபவத்திற்கு உட்பட்டவை, நமது அனுபவத்தை கடந்தவை என அனைத்தும் பூரணத்திடம் இருந்தாக வேண்டும். இல்லையேல் அவர் பூரணமானவர் அல்ல. பூரணமான பரம புருஷ பகவான் அளவற்ற சக்திகளை
பராஸ்ய சக்திர் விவிதை வஸ்ரூயதே உடையவராவார். பூரணமான பரமபுருஷ பகவான் அளவற்ற சக்திகளை உடையவராவார். அந்த பல்வேறு சக்திகளில் கிருஷ்ணர் எவ்வாறு இயங்குகிறார் என்பதும் பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. நாம் வைக்கப்பட்டிருக்கும் இந்த பௌதீக உலகமும் தன்னில் பூரணமானதே எனில், நிரந்தரமற்ற தோற்றமுடைய இப்பௌதீக உலகின் பகுதி பொருள்களான 24 மூலப்பொருள்கள் சாங்கிய தத்துவத்தின்படி இந்த அகிலத்தின் பராமரிப்பிற்கும் பாதுகாப்பிற்கும் தேவையான அனைத்து வசதிகளையும் உற்பத்தி செய்யும் அளவிற்கு பூரணமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. தேவையற்றது எதுவும் இல்லை, தேவைப்பட்டு இல்லாததும் எதுவும் இல்லை. இப்பௌதீக தோற்றத்தின் காலம் பரம பூரணத்தின் சக்தியினால் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த காலம் முடிவு பெற்றவுடன் பூரணத்தின் பூரண ஏற்பாட்டின் மூலம் இந்த நிரந்தர மற்ற தோற்றங்கள் அனைத்தும் அளிக்கப்படும். பூரணமான சிறு உறுப்புக்களான ஜீவன்களுக்கு பூரணத்தை உணர்வதற்கான பூரண வசதி உண்டு. பூரணத்தை பற்றிய அறிவு பூரணமின்றி இருப்பதால் எல்லாவித குறைபாடுகளும் உணரப்படுகின்றன. பகவத்கீதை வேத அறிவின் பூரண ஞானத்தை கொண்டுள்ளது. எல்லா வேத ஞானமும் தவறுகளற்றதாகும். இந்துக்கள் வேத அறிவை முழுமையானதாகவும் தவறுகளற்றதாகவும் ஏற்கின்றனர். உதாரணமாக, பசுஞ்சாணம் மிருகத்தின் மலமாகும். ஸ்மிருதி எனப்படும் வேத நியதிகளின் படி ஒருவன் மிருகத்தின் மலத்தை தொட்டால் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக குளிக்க வேண்டும். ஆனால் வேத நூல்களில் பசுஞ்சாணம் சுத்தப்படுத்தும் பொருளாக கருதப்படுகிறது. இது முரண்பாடானது என ஒருவர் கருதலாம். ஆனால் இது வேத நியதி ஆனதால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. மேலும் இதை ஏற்றுக்கொள்பவர் தவறு இழைக்க மாட்டார். சமீப காலத்தில் பசுஞ்சாணம் கிருமி நாசினியின் எல்லா குணங்களையும் உடையது என்பது நவீன விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே எல்லா தவறுகளுக்கும் சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்ட வேத ஞானம் முழுமையானதாகும். பகவத்கீதை அத்தகைய எல்லா வேத ஞானத்திற்கும் சாராம்சமாக விளங்குகிறது. வேத ஞானத்தை ஆராய்தல் என்னும் கேள்விக்கு இடமில்லை. பக்குவமற்ற புலன்களை கொண்டு ஆராய்வதால் நமது ஆராய்ச்சி பக்குவமற்றதாகும். பகவத்கீதையில் கூறியுள்ளபடி பரம்பரையின் மூலம் கீழிறங்கி வரும் பக்குவமான அறிவை நாம் பெற வேண்டும். நாம் சரியான மூலத்திலிருந்து அறிவை பெற வேண்டும். அப்பரம்பரை பரம ஆன்மீக குருவான பகவானிடமிருந்து தொடங்கி மற்ற ஆன்மீக குருக்களின் மூலம் தொடரப்படக்கூடிய சீடத் தொடராக இருக்க வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து பாடம் பயின்ற மாணவனான அர்ஜுனன் அவர் சொல்வதை எல்லாம் எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்கிறான். பகவத்கீதையின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு மற்றொரு பகுதியை மறுப்பதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. அது தவறு. பகவத்கீதை அதிலுள்ள எதையும் நீக்காமல் தேவையற்ற கருத்துரைகள் ஏதுமின்றி நமது எண்ணப்படி அர்த்தங்கள் கூறாமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வேத ஞானத்தின் மிக பக்குவமான படைப்பாக கீதையை ஏற்றுக்கொள்ளுதல் அவசியம். வேத ஞானம் ஆன்மீக மூலங்களிலிருந்து பெறப்படுகின்றது. இதனை முதலில் உரைத்தவர் பகவானே. 4 வித குறைபாடுகளால் பீடிக்கப்பட்ட சாதாரண உலக மனிதனின் செயல்களிலிருந்து பகவானின் செயல்கள் வேறுபட்டவை. எனவே அச்சொற்கள் அபௌருஷேய என்றழைக்கப்படுகின்றன. ஒரு சாதாரண மனிதன் 1. நிச்சயமாக தவறு செய்யக்கூடியவன். 2. பெரும்பாலும் அறியாமையில் இருக்கின்றான். 3. மற்றவர்களை ஏமாற்றும் குணமுடையவனாக இருக்கின்றான். 4. பக்குவமற்ற புலன்களால் கட்டுப்படுத்தப்பட்டவனாக இருக்கின்றான். இந்த 4 குறைபாடுகளை உடையவன் உயர் ஞானத்தின் பக்குவமான விவரத்தை அளிக்க முடியாது. வேத ஞானம் இதுபோன்ற குறைபாடுள்ள ஜீவன்களால் உபதேசிக்கப்படுவதில்லை. படைப்பின் முதல் உயிர்வாளியான பிரம்மாவின் இதயத்தில் இது உரைக்கப்பட்டது. இறைவனிடமிருந்து தான் பெற்ற இந்த ஞானத்தை பிரம்மதேவர் தனது மகன்களுக்கும்
சீடர்களுக்கும் அப்படியே உபதேசித்தார். பகவான் பூரணமானவர், எல்லா விதத்திலும் பக்குவமானவர். மேலும் அவர் பௌதீக இயற்கையின் விதிகளுக்கு உட்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பேதும் இல்லை. எனவே பகவானே இவ் அகிலம் முழுமைக்கும் உரிமையாளர். அவரே உண்மையில் படைப்பவர். பிரம்மாவையும் படைப்பவர் அவரே. நாம் இவற்றை அறியும் அளவிற்கு புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். 11ஆம் அத்தியாயத்தில் பகவான் பிரபிதாமக என்று அழைக்கப்படுகிறார். ஏனெனில் பிதாமக தாத்தா என்றழைக்கப்படும் பிரம்மதேவரை படைத்தவர் பகவான். எனவே எந்த பொருளையும் தனக்கு சொந்தம் என்று யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது. தனது பராமரிப்புக்காக தனது பங்காக பகவானால் ஒதுக்கப்பட்டவையே ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவானால் நமக்காக ஒதுக்கப்பட்ட பங்கை எவ்வாறு உபயோகிக்க வேண்டும் என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு. பகவத்கீதையிலும் இது விளக்கப்பட்டுள்ளது. முதலில் குருச்சேத்திர போரில் போரிடக் கூடாதென்று அர்ஜுனன் முடிவு செய்தான். அது அவனது சுய முடிவாகும். தனது உறவினர்களை கொன்றபின் நாட்டை அனுபவிக்க தன்னால் இயலாது என்று இறைவனிடம் கூறினான். அர்ஜுனன் இது உடலல்ல, அடிப்படையாக கொண்ட முடிவாகும். ஏனெனில் அர்ஜுனன் தன்னை உடலென்றும் உடலின் உறவுகளை சகோதரர்கள், மருமகன்கள், மைத்துனர்கள், பிதாமகர்கள் என்றும் எண்ணினான். எனவே தனது உடல் தேவைகளை திருப்தி செய்ய விரும்பினான். இந்த கண்ணோட்டத்தை மாற்றவே பகவானால் பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது. இறுதியில் கரிஷ்யே வசனம் தவ, தங்கள் வாக்குப்படி நான் செயல்படுகிறேன் என்று கூறிய அர்ஜுனன் பகவானின் ஆணைக்கிணங்க போர் புரிய முடிவு செய்கின்றான். நாய்களையும் பூனைகளையும் போல் சண்டையிட்டுக் கொள்வதற்காக மனிதன் இவ்வுலகில் பிறக்கவில்லை. மனிதன் வாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்ந்து சாதாரண மிருகங்களைப் போல செயல்பட மனிதன் மறுக்க வேண்டும். அந்த அளவிற்கு அவன் புத்திசாலியாக இருக்க வேண்டும். அவன் தனது வாழ்வின் லட்சியத்தை உணர வேண்டும். இதற்கான வழிமுறை எல்லா வேத இலக்கியங்களிலும் உள்ளது. இதன் சாராம்சம் கீதையில் கூறப்பட்டுள்ளது. வேத இலக்கியம் மனிதர்களுக்காகவே, மிருகங்களுக்காக அல்ல. மிருகங்கள் மற்ற உயிருள்ள மிருகங்களை கொல்லலாம், அதில் பாவம் வருவதற்கான கேள்வியே இல்லை. ஆனால் கட்டுப்பாடற்ற தன் சுவையை திருப்தி செய்து கொள்வதற்காக மனிதன் மிருகத்தை கொன்றால் இயற்கையின் விதியை மீறியதற்காக அவன் பொறுப்பேற்க வேண்டும். வேறுபட்ட இயற்கை குணங்களுக்கு ஏற்ப 3 விதமான செயல்கள் இருக்கின்றன என்று பகவத்கீதை விளக்கமாக கூறுகின்றது. நற்செயல்கள், தீவிர செயல்கள், அறியாமை செயல்கள் என்பவை அவை. இதுபோல 3 வகையான உணவுப் பொருள்களும் உண்டு. பகவத்கீதை விளக்கமாக கூறுகின்றது. நற்செயல்கள், தீவிர செயல்கள், அறியாமை செயல்கள் என்பவை அவை. இதுபோல 3 வகையான உணவுப் பொருள்களும் உண்டு. நற்குணத்தின் உணவுகள், தீவிர குணத்தின் உணவுகள் மற்றும் அறியாமை குணத்தின் உணவுகள். இவை எல்லாம் மிக தெளிவாக உரைக்கப்பட்டுள்ளன. பகவத்கீதையின் அறிவுரைகளை நாம் முறையாக உபயோகித்தால் நமது முழு வாழ்வும் தூய்மை அடையும். இறுதியில் இந்த பௌதீக வானிற்கு அப்பாலுள்ள நமது இலக்கை நாம் சென்றடைய முடியும். அந்த இலக்கு நித்தியமான ஆன்மீக வானம் என்று அழைக்கப்படும் சனாதன வானமாகும். இந்த பௌதீக உலகில் அனைத்தும் தற்காலிகமாக இருப்பதை நாம் காண்கிறோம். அனைத்தும் உருவாகி சிறிது நேரம் இருந்து சில உப பொருள்களை உற்பத்தி செய்து தளர்ந்து இறுதியில் அழிகின்றது. ஒரு பழத்தையோ இந்த மனித உடலையோ எதை உதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் இதுவே பௌதீக உலகின் சட்டம். ஆனால் நிரந்தரமற்ற இந்த உலகிற்கு அப்பால் மற்றொரு உலகம் உள்ளதை பற்றிய தகவல் நம்மிடம் உள்ளது. சனாதன என்றழைக்கப்படும் அந்த நித்தியமான உலகம் வேறொரு இயற்கையிலானது. ஜீவனும் நித்தியமானவன் என்று வர்ணிக்கப்படுகின்றான். பகவானும் 11ஆம் அத்தியாயத்தில் சனாதன என்று அழைக்கப்படுகிறார்.
பகவானுடன் நமக்கு நெருங்கிய உறவு உள்ளது. குணத்தின் அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றே. சனாதன உலகம், சனாதன பகவான், சனாதன ஜீவன்கள். எனவே பகவத்கீதையின் முழு நோக்கம் ஜீவனின் நித்திய கடமையான சனாதன தர்மத்தை மீண்டும் புதுப்பிப்பதாகும். நாம் தற்காலிகமாக பற்பல வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆனால் நிரந்தரமற்ற எல்லா செயல்களையும் விட்டுவிட்டு பரமபுருஷ பகவானால் பரிந்துரைக்கப்படும் செயல்களை மேற்கொண்டால் நமது செயல்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தி விடலாம். இதுவே நமது தூய வாழ்க்கையாகும். பரமபுருஷ பகவானும் அவரது திவ்யமான இருப்பிடமும் சனாதனமானதாகும். உயிர்வாளிகளும் அப்படிப்பட்டவர்களே. சனாதன உலகில் பகவானுடன் உயிர்வாளிகள் உறவு கொள்வதே மனித வாழ்வின் பக்குவமாகும். ஜீவன்கள் பகவானின் மகன்கள் என்பதால் அவர் ஜீவன்களின் மீது மிகவும் கருணையுடையவராக இருக்கிறார். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் அறிவிக்கிறார், சர்வ யோனிஷு அகம் பீஷ பிரத பிதா. நானே எல்லாரின் தந்தை. பல்வேறு கர்மங்களுக்கேற்ப பலவித உயிரினங்கள் இருப்பது உண்மையே. ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் நானே தந்தை என்கிறார் பகவான். எனவே இந்த நிலையிழந்த கட்டுண்ட ஆத்மாக்களை மீட்க பகவான் தோன்றுகிறார். இதன் மூலம் சனாதனமான ஜீவன்கள் பகவானுடனான தங்களது நித்தியமான சனாதன உறவை மீண்டும் பெற்று சனாதன உலகத்திற்கு திரும்ப முடியும். கட்டுண்ட ஆத்மாக்களை மீட்பதற்காக பகவான் தானே பல்வேறு அவதாரங்களாக வருகிறார். தனது அந்தரங்க சேவகர்களை மகன்களாக, சகாக்களாக, ஆச்சாரியர்களாகவும் அனுப்புகிறார். எனவே சனாதன தர்மம் என்பது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தின் மத வழிமுறை அல்ல. இவ்வழிமுறை நித்தியமான ஜீவன், நித்தியமான முழுமுதற் கடவுளுடன் உறவு கொள்ளக்கூடிய நித்தியமான செயலாகும். சனாதன தர்மம் என்பது முன்பே குறிப்பிட்டபடி ஜீவனின் நித்தியமான கடமையாகும். ஸ்ரீ பாத ராமானுஜசாரியார் சனாதன என்ற வார்த்தையை ஆதி அந்தமில்லாத என்று விளக்கியுள்ளார். எனவே சனாதன தர்மத்தை பற்றி நாம் விவாதிக்கும் போது ஸ்ரீ பாத ராமானுஜசாரியாரின் முடிவை ஏற்று அதற்கு தொடக்கமும் முடிவுமில்லை என்றே கொள்ளுதல் வேண்டும். ஆங்கில வார்த்தையான ரிலிஷன் என்பது சனாதன தர்மம் என்பதிலிருந்து சற்று வேறுபட்டதாகும். ரிலிஷன் என்பது ஒருவித நம்பிக்கையை குறிக்கும். ஆனால் நம்பிக்கை என்பது மாறக்கூடும். ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒருவருக்கு நம்பிக்கை இருக்கலாம். அவர் தமது நம்பிக்கையை மாற்றி வேறொரு முறையை கடைபிடிக்கலாம். ஆனால் சனாதன தர்மம் என்பது மாற்ற முடியாத செயல்களை குறிக்கின்றது. உதாரணமாக, நீரிலிருந்து திரவத்தன்மையையும் நெருப்பிலிருந்து வெப்பத்தையும் பிரித்துவிட முடியாது. அதுபோலவே நித்திய உயிர்வாளியின் நித்தியமான செயலை அதிலிருந்து பிரிக்க முடியாது. சனாதன தர்மம் உயிர்வாளியுடன் நித்தியமாக தொடர்பு கொண்டுள்ளது. எனவே சனாதன தர்மத்தை பற்றி பேசும்போது நாம் ஸ்ரீ பாத ராமானுஜசாரியாரின் முடிவுக்கிணங்க அது ஆரம்பமும் முடிவும் அற்றது என்றே கொள்ள வேண்டும். தொடக்கமும் முடிவும் இல்லாது எல்லைகளால் வரையறுக்கப்பட முடியாமல் திகழக்கூடிய ஒன்றை ஒரு குறிப்பிட்ட மத பிரிவை சார்ந்ததாக ஒருபோதும் கருதக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையை சேர்ந்த சிலர் சனாதன தர்மமும் ஒரு மத பிரிவென்று தவறாக கருதுவர். ஆனால் இது விஷயமாக நாம் ஆழமாக சென்று நவீன விஞ்ஞானத்தின் ஒளியில் கவனித்து பார்த்தால் சனாதன தர்மமானது இவ்வுலகின் எல்லா மக்களுடைய, ஏன் பிரபஞ்சத்திலுள்ள எல்லா உயிர்களுடைய கடமை என்பதை அறிய முடியும். சனாதனம் அல்லாத மத நம்பிக்கைக்கு மனித வரலாற்றின் கால அட்டவணையில் ஏதாவது தொடக்கம் இருக்கலாம். ஆனால் உயிர்களுடன் நித்தியமாக இருக்கும் சனாதன தர்மத்தின் வரலாற்றில் இதுபோன்ற ஆரம்பமே இல்லை. அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்கள் உயிர்வாளிகளுக்கு பிறப்போ இறப்போ இல்லை என்று கூறுகின்றன. ஆத்மா என்றும் பிறப்பதில்லை என்றும் அழிவதில்லை என்று கீதையில் கூறப்படுகின்றது. நித்தியமானதும் அழிவற்றதுமான ஜீவன் தனது தற்காலிக பௌதீக உடல் அழிவடைந்த பின்னும் தொடர்ந்து வாழ்கின்றான்.
சனாதன தர்மம் என்ற கருத்தின் அடிப்படையில் மதம் என்பதன் உட்பொருளை நாம் சமஸ்கிருத வார்த்தையின் மூலத்திலிருந்து அறிய முயல வேண்டும். ஒரு குறிப்பிட்ட பொருளுடன் ஒன்றியிருக்கும் தன்மையை தர்மம் எனும் சொல் குறிக்கின்றது. நெருப்புடன் வெப்பமும் ஒளியும் இருக்கிறதென்று நாம் முடிவு செய்கிறோம். வெப்பமும் ஒளியும் இல்லாவிடில் நெருப்பு என்ற சொல்லுக்கு பொருளே இல்லை. இதுபோன்றே உயிர்வாளியின் முக்கியமான இன்றியமையாத அங்கத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த இன்றியமையாத அங்கம் அதன் நித்திய குணமாகும். அந்த நித்திய குணம் அதன் நித்திய தர்மமாகும். சனாதன கோஸ்வாமி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் ஒவ்வொரு உயிர்வாளியின் சொரூபம் என்ன என்று வினவியபோது, உயிர்வாளிகளின் உண்மை நிலை சொரூப புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கு சேவை செய்வதே என்று அவர் பதிலளித்தார். பகவான் சைதன்யரின் இந்த கூற்றை ஆய்ந்து நோக்கினால், ஒவ்வொரு உயிர்வாளியும் மற்றொரு உயிருக்கு சேவை செய்வதில் எப்போதும் ஈடுபட்டுள்ளதை நம்மால் எளிதாக காண முடியும். உயிர்வாளி மற்ற உயிர்வாளிகளுக்கு பல்வேறு விதங்களில் சேவை செய்கின்றான். அவ்வாறு செய்வதால் வாழ்வை அனுபவிக்கிறான். சேவகன் எஜமானனுக்கு சேவை செய்வதைப் போல கீழ்நிலை மிருகங்கள் மனிதனுக்கு சேவை செய்கின்றன. ஒருவன் தனது எஜமானருக்கு சேவை செய்ய அவர் அடுத்தவருக்கும், அடுத்தவர் மற்றவருக்கும் என தொடர்ந்து ஒவ்வொருவரும் சேவை செய்து கொண்டுள்ளனர். ஒரு நண்பன் மற்றொருவனுக்கும், தாய் மகனுக்கும், மனைவி கணவனுக்கும், கணவன் மனைவிக்கும் சேவை செய்கின்றனர். இந்த உணர்வில் நாம் தேடிக்கொண்டு போனால் சேவை என்ற செயலை பொறுத்தவரை உயிர்வாளிகளின் சமுதாயத்தில் விலக்கே இல்லை என்பது காணப்படும். சேவை செய்வதில் தனக்கிருக்கும் தகுதியை காட்டிக்கொள்வதற்காக அரசியல்வாதி தனது அறிக்கையை மக்களின் முன்பு சமர்ப்பிக்கின்றான். எனவே வாக்காளர்கள் அவன் சமுதாயத்திற்கு சேவை செய்வான் என்று நம்பி தங்களது மதிப்பு மிக்க வாக்குகளை அளிக்கின்றனர். கடைக்காரன் வாடிக்கையாளருக்கும், கலைஞன் செல்வந்தனுக்கும் சேவை செய்கின்றனர். செல்வந்தன் தன் குடும்பத்திற்கும், குடும்பம் தேசத்திற்கும் என ஒவ்வொருவரும் சேவை செய்தல் என்னும் நித்தியமான உயிர்வாளியான நிரந்தர செயலை செய்கின்றனர். இவ்வாறாக எந்த உயிர்வாளியும் மற்றொரு உயிர்வாளிக்கு சேவை செய்வதிலிருந்து விலகி இருப்பதில்லை என்பதை நாம் காண முடிகிறது. எனவே சேவையே உயிர்வாளியின் நிலையான துணை என்றும், சேவை புரிவதே அவனது நித்தியமான தர்மம் என்றும் நாம் நிச்சயமாக முடிவு செய்யலாம். இருந்தும் ஒரு குறிப்பிட்ட நேரம், சூழ்நிலை இவற்றின் அடிப்படையில் மனிதன் தன்னை ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையை சேர்ந்தவனாக இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவன், பௌத்தன் அல்லது வேறு ஒரு பிரிவை சேர்ந்தவனாக காட்டிக்கொள்கிறான். இத்தகு அடையாளங்கள் சனாதன தர்மம் அல்ல. ஓர் இந்து தனது நம்பிக்கையை மாற்றி முஸ்லீமாகவும், ஒரு முஸ்லிம் தனது நம்பிக்கையை மாற்றி இந்துவாகவும், ஒரு கிறிஸ்துவன் தனது நம்பிக்கையை மாற்றி வேறொரு மதத்தினனாகவும் மாற்றிக்கொண்டே போகலாம். ஆனால் பிறருக்கு சேவை செய்தல் எனும் நித்திய கடமையானது எந்த சூழ்நிலையிலும் மத நம்பிக்கை மாற்றத்தால் பாதிக்கப்படுவதில்லை. இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ எல்லா சூழ்நிலையிலும் ஒவ்வொருவரும் யாரோ ஒருவரது சேவகனே. எனவே ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையை பயிற்சி செய்வது சனாதன தர்மத்தை பயிற்சி செய்வது ஆகாது. சேவை செய்வதே சனாதன தர்மமாகும். உண்மையில் நாம் முழுமுதற் கடவுளுடன் சேவையின் மூலம் உறவு கொண்டுள்ளோம். முழுமுதற் கடவுள் பரம அனுபவிப்பாளர் ஆவார். உயிர்வாளிகளான நாம் அவரது சேவகர்கள். நாம் அவரது ஆனந்தத்திற்காக படைக்கப்பட்டுள்ளோம். பரம புருஷ பகவானின் அந்த நித்திய இன்பத்தில் பங்கு பெற்றால் நாமும் மகிழ்ச்சி உடையவராக ஆவோம். இல்லையேல் நாம் மகிழ்ச்சி அடைய முடியாது. சுயமாக மகிழ்வது இயலாது. உதாரணமாக, உடலின் எந்த பகுதியும் வயிற்றுடன் ஒத்துழைக்காமல் மகிழ இயலாது. முழுமுதற் கடவுளுக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரியாமல் உயிர்வாளி மகிழ்ச்சியாய் இருத்தல் என்பது சாத்தியமல்ல. பகவத்கீதையில் பல்வேறு தேவர்களை வழிபடுவதும் அவர்களுக்கு சேவை செய்வதும் அங்கீகரிக்கப்படவில்லை. 7ஆம் அத்தியாயம் 20வது பதத்தில் கூறப்பட்டுள்ளது, காமைஸ் தைஸ் தைர் கிருத ஞான பிரபத்யந்தே இன்ய தே
இன்ய தேவதா தம் தம் நியமம் ஆஸ்தாய பிரகிருத்யா நியதா இஸ்வயா. பௌதீக ஆசைகளால் புத்தியை இழந்தவர்கள் தேவர்களை சரணடைந்து தங்களது சொந்த இயற்கைக்கேற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்கின்றனர். காமத்தால் உந்தப்படுபவர்கள் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை வழிபடாமல் தேவர்களை வழிபடுகின்றனர் என்று எங்கே நேரடியாக கூறப்படுகிறது. கிருஷ்ணர் என்ற பெயரையும் நாம் குறிப்பிடும் பொழுது நாம் எவ்வித மத பிரிவை சேர்ந்த பெயரையும் குறிப்பிடப்படவில்லை. கிருஷ்ண என்றால் உன்னதமான ஆனந்தம் என்று பொருள். முழுமுதற் கடவுள் எல்லா ஆனந்தத்திற்கும் இருப்பிடமாக விளங்குகிறார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாம் எல்லோரும் சுகத்தை தேடி ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனந்தமயோ அப்யாஷாத் வேதாந்த சூத்திரம். பகவானைப் போலவே உணர்வு மிக்கவர்களான உயிர்வாளிகள் இன்பத்தை நாடுகின்றனர். பகவானின் இன்பம் நித்தியமானதாகும். உயிர்வாளிகள் அவருடன் உறவு கொண்டு ஒத்துழைத்து அவரது சங்கத்தில் பங்கு கொண்டால் அவர்களும் மகிழ்ச்சி அடைய முடியும். மகிழ்ச்சி ததும்பும் தனது விருந்தாவன லீலைகளை காட்டுவதற்காக பகவான் இப்பௌதீக உலகில் தோன்றுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் இருந்தபோது நண்பர்களான இடையர் சிறுவர்களிடமும் இளம் பெண்களான கோபியர்களிடமும் மற்ற பிருந்தாவனவாசிகளிடமும் பசுக்களிடமும் நிகழ்த்திய செயல்கள் அனைத்தும் இன்பம் நிறைந்தவையாக இருந்தன. பிருந்தாவனத்தின் அனைத்து மக்களும் கிருஷ்ணரை தவிர வேறொன்றையும் அறியார். இருந்தும் பகவான் கிருஷ்ணர் தனது தந்தை நந்த மகாராஜாவை இந்திரதேவனை வழிபடுவதிலிருந்து தடுத்தார். ஏனெனில் மக்கள் எந்த தேவர்களையும் வழிபட வேண்டிய அவசியமில்லை என்ற உண்மையை அவர் நிறுவ விரும்பினார். மக்களுடைய இறுதி லட்சியம் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்வதே என்பதால் அவர்கள் அவரை கிருஷ்ணரை மட்டுமே வழிபட வேண்டும். பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயம் 6வது பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இருப்பிடம் விவரிக்கப்பட்டுள்ளது. எனது அந்த பரம இருப்பிடம் சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சக்தியாலோ ஒளியூட்டப்படுவதில்லை. அங்கு வந்தடைந்த எவரும் இந்த ஜட உலகிற்கு ஒருபோதும் திரும்பி வருவதில்லை. அந்த நித்திய வானத்தின் தன்மையை இந்த பதம் விவரிக்கிறது. வானத்தை பற்றிய ஜட அறிவு நமக்கு இருக்கலாம். ஆனால் அந்த அறிவு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் போன்றவற்றுடன் தொடர்புடையவதாக இருக்கின்றது. ஆனால் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ மின்சக்திக்கோ எவ்விதமான நெருப்பிற்கோ நித்திய வானில் அவசியமில்லை. ஏனெனில் தன்னிடமிருந்து வெளிப்படும் கதிர்களான பிரம்ம ஜோதியினால் ஆன்மீக வானமானது ஏற்கனவே ஒளியேற்றப்பட்டுள்ளது என்று இறைவன் இந்த பதத்தில் கூறுகின்றார். பிற கிரகங்களை அடைய நாம் மிகவும் கடின முயற்சிகள் செய்து வருகின்றோம். ஆனால் பரமபுருஷ பகவானின் இருப்பிடத்தை அறிந்து கொள்வது கடினமல்ல. இந்த இருப்பிடம் கோலோகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரம்ம சம்ஹிதையில் இது அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. கோலோக ஏவ நிவசத் யகிலாத்மபூத. கடவுள் தனது இருப்பிடமான கோலோகத்தில் நித்திய வாசம் செய்கிறார். எனினும் அவரை இந்த உலகத்திலிருந்து அணுக இயலும். இதற்காகவே அவர் தனது உண்மை வடிவை சத் சித் ஆனந்த விக்கிரகத்தை வெளிப்படுத்த இங்கு வருகின்றார். அவர் தனது சுய ரூபத்தில் தோன்றுவதால் அவர் எப்படி இருப்பார் என்பதை கற்பனை செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இதுபோன்ற கற்பனை மனோரதங்களை தடுப்பதற்காகவே அவர் கீழிறங்கி வந்து தனது சியாம சுந்தர ரூபத்தை காட்டுகிறார். துரதிர்ஷ்டவசமாக மனிதரை போன்று நம்மில் ஒருவராக இருந்து நம்முடன் விளையாடுவதால் மந்த புத்தியுடையோர் அவரை இழிந்துரைக்கின்றனர். பகவானை நம்மில் ஒருவராக கருதிவிடக் கூடாது. அவர் தனது அற்புத சக்தியால் தனது சுய ரூபத்தில் நம்முன் தோன்றி லீலைகள் புரிகிறார். அந்த லீலைகள் அவரது இருப்பிடத்தில் காணப்படும் லீலைகளின் மாதிரிகளே. ஆன்மீக வானின் ஒளி கதிர்களில் எண்ணற்ற கதிர்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன.
பிரம்ம ஜோதி மிக உயர்ந்த லோகமான கிருஷ்ண லோகத்திலிருந்து வெளிப்படுகின்றது. இதன் கதிர்களில் பௌதீகத் தன்மைக்கு அப்பாற்பட்ட கிரகங்களான ஆனந்தமய சின்மய கிரகங்கள் மிதக்கின்றன. பகவான் கூறுகின்றார், நா தத் பாஷயதே சூர்யோ ந சசாங்கோ ந பாவக யத் கத்வா ந நிவர்தந்தே தத் தாம பரமம் மம. அந்த ஆன்மீக வானத்தை அடைபவர் பௌதீக வானிற்கு மீண்டும் இறங்கி வரவேண்டிய அவசியமில்லை. பௌதீக வானில் மிக உயர்ந்த லோகமான பிரம்மலோகத்தை அடைந்தாலும் பிறப்பு இறப்பு முதுமை நோய் என்ற இதே துன்பங்களை நாம் காண்போம். அவ்வாறிருக்க சந்திரனுக்கு செல்வதை பற்றி சொல்லவே வேண்டாம். ஜட வாழ்வின் இந்நான்கு துன்பங்களிலிருந்து பௌதீக பிரபஞ்சத்தின் எந்த கிரகமும் விடுபட்டதல்ல. உயிர்வாளிகள் ஒரு கிரகத்திலிருந்து மற்றொரு கிரகத்திற்கு பிரயாணம் செய்கின்றனர். ஆனால் இயந்திரங்களின் உதவியால் நாம் விரும்பும் கிரகத்திற்கு சென்றுவிட முடியாது. நாம் வேறொரு உலகத்திற்கு செல்ல விரும்பினால் அவ்வாறு செல்வதற்கென்று குறிப்பிட்ட வழிமுறை உள்ளது. அதுவும் கூறப்பட்டுள்ளது. யாந்தி தேவ இவ்ரதா தேவான் பித்ரூன் யாந்தி பித்ரு இவ்ரதா. கிரகங்களிடையே பயணம் செய்ய விரும்பினால் நமக்கு இயந்திரங்களின் ஏற்பாடுகள் அவசியமில்லை. கீதை கற்பிக்கிறது. யாந்தி தேவ இவ்ரதா தேவான். சந்திரன் சூரியன் உயர் கிரகங்கள் ஆகியவை சொர்க்கலோகம் என்றழைக்கப்படுகின்றன. உயர்நிலை நடுநிலை கீழ்நிலை என்று 3 வித கிரக அமைப்புகள் உள்ளன. பூமி நடுநிலை கிரகத்தை சேர்ந்ததாகும். உயர்நிலை கிரகங்களுக்கு தேவலோகத்திற்கு பயணம் செய்வது எப்படி என்பதற்கு மிக சுலபமான வழியை கீதை நமக்கு தெரிவிக்கின்றது. யாந்தி தேவ இவ்ரதா தேவான். ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் குறிப்பிட்ட தேவரை வழிபடுவதால் சந்திரனுக்கோ சூரியனுக்கோ மற்ற எந்த உயர் கிரகத்திற்கோ போய்விடலாம். இருப்பினும் இந்த ஜட உலகில் உள்ள எந்த கிரகத்திற்கும் செல்லும்படி பகவத்கீதை நம்மை அறிவுறுத்தவில்லை. ஏனெனில் நாம் மிக உயர்ந்த லோகமான பிரம்மலோகத்திற்கே பயணம் செய்வோமாயினும் அதற்கு 40,000 வருடம் பயணம் செய்யும் ஓர் இயந்திரத்தை உருவாக்கி அதில் பயணம் செய்ய வேண்டும். அவ்வளவு காலம் உயிரோடு இருப்பது யார்? பௌதீக துன்பங்களான பிறப்பு இறப்பு முதுமை நோய் என்னும் துன்பங்களை அங்கும் காண வேண்டியிருக்கும். ஆனால் மிக உயர்ந்த கிரகமான கிருஷ்ணலோகத்திற்கோ ஆன்மீக வானத்திற்குட்பட்ட ஏதாவது ஒரு கிரகத்திற்கோ சென்றால் இந்த பௌதீக துயரங்களை காண மாட்டோம். இந்த ஆன்மீக கிரகங்கள் எல்லாவற்றிலும் மிக உயர்ந்த கிரகமான கோலோக பிருந்தாவனம் எனும் கிரகம் மூல புருஷோத்தமரான ஸ்ரீ கிருஷ்ணரின் வாசஸ்தலமாகும். இந்த விவரங்களையெல்லாம் பகவத்கீதையில் தரப்பட்டுள்ளன. எப்படி இந்த ஜட உலகை விட்டு வெளியேறி எவ்வாறு ஆன்மீக வானில் உண்மையான ஆனந்தமயமான வாழ்வை தொடங்குவது என்பது பற்றிய விவரம் கீதையின் உபதேசங்களின் மூலம் நமக்கு அளிக்கப்படுகின்றது. பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயத்தில் பௌதீக உலகின் உண்மை சித்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கு கீழ்வருமாறு கூறப்பட்டுள்ளது. ஊர்த்வ மூலம் அத ஷாகம் அஸ்வத்தம் பிராஹுர் அவ்யயம் சந்தாம்ஷி யஸ்ய பர்ணானி யஸ் தம் வேத ஷ வேத வித். கிளைகள் கீழும் வேர்கள் மேலுமாக கிளைகள் கீழும் வேர்கள் மேலுமாக உள்ள ஒரு மரத்தை போன்று இங்கு பௌதீக உலகம் விளக்கப்பட்டுள்ளது. வேர்கள் மேற்புறமான மரத்தை பற்றிய அனுபவம் நமக்கு உண்டு. ஒரு நதி கரையிலோ நீர்த்தேக்க கரையிலோ நின்றால் நீரில் பிரதிபலிக்கும் மரங்கள் தலைகீழாக இருப்பதை காணலாம். கிளைகள் கீழே செல்ல வேர்கள் மேலே நோக்கி இருக்கின்றன. இது போன்றதே பௌதீக உலகம். இது ஆன்மீக உலகின் பிரதிபிம்பம். இப்பௌதீக உலகம் உண்மையின் நிழல் போன்றதாகும். நிழலில் உண்மையையோ ஆதாரமோ இல்லை. ஆனால் நிழலிலிருந்து உண்மையும் ஆதாரமும் உள்ளதென்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பாலை வனத்தில் நீர் கிடையாது.
பாலைவனத்தில் நீர் கிடையாது. ஆனால் கானல் நீரானது நீர் எனப்படும் பொருள் இருப்பதை உணர்த்துகின்றது. பௌதீக உலகில் மகிழ்ச்சி எனும் நீர் இல்லை. உண்மையாக மகிழ்ச்சி எனும் நீர் ஆன்மீக உலகில் மட்டுமே உள்ளது. ஆன்மீக உலகை நாம் பின்வருமாறு அடைவதாக பகவான் உணர்த்துகிறார். நித்திய ராஜ்யம் நிர்மாண மோகனான ஒருவனால் அடையப்படுகிறது. இதன் பொருள் என்ன? நாம் அடையாளங்களின் பின் அலைகிறோம். ஒருவர் ஐயாவாக விரும்புகிறார், ஒருவர் பிரபுவாக விரும்புகிறார், ஒருவர் ஜனாதிபதியாகவும், ஒருவர் பணக்காரராகவும், ஒருவர் மன்னராகவும், இவ்வாறு ஏதாவது ஒரு உயர்நிலையை பெற விரும்புகின்றனர். இந்த அடையாளங்களில் பற்று கொண்டிருக்கும் வரை நாம் உடலோடு பற்று கொண்டிருப்பதாக பொருள். ஏனெனில் அடையாளங்கள் உடலை சேர்ந்தவை, ஆனால் நாம் இந்த உடல் அல்ல. இதை உணர்வதே ஆன்மீகத்தின் முதல் படியாகும். தற்போது பௌதீக இயற்கையின் 3 குணங்களுடன் நாம் உறவு கொண்டுள்ளோம். பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலமாக நாம் பற்றற்றவர்களாக வேண்டும். இறைவனுக்கு செய்யப்படும் பக்தி தொண்டில் நாம் பற்றுதல் கொள்ளாவிடில் பௌதீக இயற்கையின் குணங்களில் இருந்து நாம் விடுபட இயலாது. நம்மிடையே உள்ள காமம், ஆசை மற்றும் இயற்கையை ஆட்சி செய்ய நினைக்கும் எண்ணம் ஆகியவற்றின் விளைவுகளே அடையாளங்களும் பற்றுதல்களும். பௌதீக இயற்கையை கட்டுப்படுத்த நினைக்கும் நமது எண்ணத்தை நாம் கைவிடாதவரை சனாதன தர்மமான பரமனின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்லும் வாய்ப்பு நமக்கு இல்லை. அழிவற்ற நிரந்தரமான அத்திருநாட்டை அடைய முயற்சிப்பவன் பொய்யான சட இன்பங்களின் கவர்ச்சியால் மயக்கப்படாமல் பரம புருஷ பகவானின் சேவையில் நிலை பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறு நிலை பெற்றவன் எளிதாக அந்த உன்னத திருநாட்டினை அடைய இயலும். கீதையின் மற்றொரு இடத்தில் அவ்யக்தோ அக்ஷர இத் யுக்தஸ் தமாஹு பரமாம் கதிம் யம் பிராப்யன நிவர்தந்தே தத் தாம பரமம் மம. அவ்யக்த என்றால் தோன்றாதது என்று பொருள். சட உலகம் கூட நமக்கு முழுவதுமாக தோன்றுவது இல்லை. இந்த பௌதீக பிரபஞ்சத்தின் நட்சத்திரங்கள் அனைத்தையும் பார்க்கும் அளவிற்கு கூட நமது புலன்களுக்கு பக்குவமில்லை. வேத இலக்கியங்களிலிருந்து எல்லா கிரகங்களை பற்றிய பல்வேறு விவரங்களை நாம் பெற முடியும். நாம் அதனை நம்பலாம் அல்லது நம்பாமல் இருக்கலாம். எல்லா முக்கிய கிரகங்களும் வேத இலக்கியங்களில், முக்கியமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன. மேலும் பௌதீக வானிற்கு அப்பாற்பட்ட ஆன்மீக உலகம் அவ்யக்த என்றால் தோன்றாதது என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. அந்த உன்னத திருநாட்டினை அடைய ஒருவன் இச்சையும் இயக்கமும் கொள்ள வேண்டும். ஏனெனில் அந்த திருநாட்டை அடைந்தவன் இப்பௌதீக உலகிற்கு திரும்ப வேண்டியதில்லை. அடுத்ததாக பரம புருஷ பகவானின் அந்த வாசஸ்தலத்தை அடையும் வழி என்ன என்ற கேள்வி எழலாம். இது பற்றிய விவரம் கீதையின் 8ஆம் அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த காலே ச மாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா ஹலேவரம் ய பிரயாதி ச மத் பாவம் யாதி நாஸ் யத்ர சம்சய. வாழ்வின் முடிவில் எவனொருவன் என்னை நினைத்தவாறே உடலை நீக்குகிறானோ அவன் உடனே என் தன்மையை அடைகிறான். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. மரண சமயத்தில் எவன் கிருஷ்ணரை நினைக்கின்றானோ அவன் கிருஷ்ணரிடம் செல்கின்றான். ஒருவன் கிருஷ்ணரின் உருவத்தை நினைவில் கொள்ள வேண்டும். அவ்வுருவை எண்ணிக்கொண்டே தன் உடலை விடுபவன் நிச்சயமாக ஆன்மீக உலகத்தை அடைகிறான். மத் பாவம் என்பது பகவானின் பரத்தன்மையை குறிக்கின்றது. பகவான் சத் சித் ஆனந்த விக்கிரகமாவார். அதாவது அவரது ரூபம் நித்தியமான முழு அறிவு கொண்ட
ஆனந்தமயமானதாகும். நமது தற்போதைய உடல் சத் சித் ஆனந்தம் அல்ல, அது சத் அல்ல, அசத். அது நித்தியமானதல்ல, அழியக்கூடியது. அது சித், அறிவு நிறைந்ததல்ல, அறியாமை நிறைந்தது. ஆன்மீக உலகை பற்றிய தகவல் நம்மிடம் இல்லை. இந்த பௌதீக உலகில் இருக்கும் பல பொருள்களையும் நாம் அறியாமல் இருப்பதால் இதிலும் நமக்கு பூரண அறிவு இல்லை. இந்த உடலும் நிரானந்தமாகும். ஆனந்தம் நிறைந்திருப்பதற்கு பதிலாக துன்பம் நிறைந்துள்ளதாக இவ்வுலகில் நாம் பெறும் துன்பங்கள் அனைத்தும் உடலினால் வருபவையே. ஆனால் பரம புருஷ பகவானான கிருஷ்ணரையே எண்ணியவாறே உடலை விடுபவன் உடனேயே சத் சித் ஆனந்த உடலை அடைகிறான். இந்த ஜட உலகில் ஓர் உடலை விட்டு நீங்கி மறு உடலை பெறுவதற்கான வழிமுறை முறைப்படுத்தப்பட்டுள்ளது. மறுபிறவியில் எந்தவிதமான உடலை ஒருவன் அடைவான் என்பது தீர்மானிக்கப்பட்ட பின்னரே அவன் மரணமடைகிறான். இதனை முடிவு செய்வது ஜீவாத்மா அல்ல, அவனுக்கு மேற்பட்ட உயர் அதிகாரிகளே. இப்பிறவியில் நமது செயல்களுக்கேற்ப நாம் உயர்வு தாழ்வுகளை அடைகிறோம். நமது தற்போதைய பிறவி நமது பிறவிக்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்வதற்கானதாகும். எனவே இந்த பிறவியில் இறைவனின் திருநாட்டிற்கு உயர்வு பெற நாம் நம்மை தயார் செய்தால் இந்த ஜட உடலை விட்டு வெளியேறிய பின் இறைவனை போன்ற ஆன்மீக உடலை அடைவது நிச்சயம். முன்பே விளக்கியபடி பிரம்மவாதி, பரமாத்மவாதி, பக்தர்கள் என பலவிதமான ஆன்மீகவாதிகள் உள்ளனர். மேலும் முன்பே கூறியபடி பிரம்ம ஜோதி என்னும் ஆன்மீக வானில் எண்ணற்ற ஆன்மீக கிரகங்கள் உள்ளன. பௌதீக உலகிலுள்ள ஒட்டுமொத்த கிரகங்களை காட்டிலும் பன்மடங்கு மிகுந்தது. இவற்றின் எண்ணிக்கை இப்பௌதீக உலகானது சிருஷ்டியின் கால் பங்காக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஏகாம்சேன ஸ்திதி தோ ஜகத். இப்பௌதீக உலகில் கோடான கோடி பிரபஞ்சங்களும் அவற்றில் கோடிக்கணக்கான கிரகங்களும் சூரியன்களும் சந்திரன்களும் நட்சத்திரங்களும் உள்ளன. ஆனால் இந்த ஜட உலகம் முழுவதும் படைப்பின் மிக நுண்ணிய பகுதியே. படைப்பின் பெரும் பகுதி ஆன்மீக வானில் உள்ளது. பரபிரம்மனுடன் ஐக்கியமாக விரும்புபவன் முழுமுதற் கடவுளின் பிரம்ம ஜோதிக்கு மாற்றப்பட்டு ஆன்மீக வானத்தை அடைகிறான். இறைவனுடன் உறவை அனுபவிக்க விரும்பும் பக்தன் வைகுண்ட கிரகங்களை அடைகிறான். எண்ணற்ற இக்கிரகங்களில் பரமபுருஷ பகவான் தனது சுய விரிவுகளான 4 கைகள் கொண்ட பிரித்யும்னர், அனிருத்தர், கோவிந்தன் முதலான பெயர்கள் கொண்ட நாராயணனாக பக்தனுடன் உறவு கொள்கிறார். எனவே ஆன்மீகவாதிகள் வாழ்வின் இறுதியில் பிரம்ம ஜோதியையோ பரமாத்மாவையோ புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரையோ எண்ணுகின்றனர். இவர்கள் எல்லாருமே ஆன்மீக வானத்தை அடைகின்றனர் என்ற போதிலும் முழுமுதற் கடவுளின் அந்தரங்க தொடர்பு கொண்டவர்களான பக்தர்கள் வைகுண்ட கிரகங்களை அல்லது கோலோக பிருந்தாவனத்தை அடைகின்றனர். மேலும் இது எவ்வித சந்தேகமும் இல்லை என்று பகவான் கூறுகிறார். இது உறுதியாக நம்பப்பட வேண்டும். நமது கற்பனைக்கு ஒத்து வராததால் ஒரு பொருளை நாம் மறுக்கக்கூடாது. நமது மனப்பான்மை அர்ஜுனனைப் போல நீங்கள் கூறியவற்றையெல்லாம் நான் நம்புகிறேன் என்று இருக்க வேண்டும். எனவே மரண நேரத்தில் கடவுளை பிரம்மனாகவோ பரமாத்மாவாகவோ பகவானாகவோ தியானிப்பவர்கள் நிச்சயமாக ஆன்மீக வானத்தை அடைகின்றனர் என்று பகவான் கூறுவதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இதை நம்பாதிருத்தல் என்ற கேள்விக்கே இடமில்லை. மரண நேரத்தில் பரமனை எண்ணி ஆன்மீக உலகை அடைவதற்கான பொதுவான கொள்கையும் பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. எம் வாபி ஸ்மரன் பாவம் இத்யசத் யந்தே கலேவரம் தம் ஏவைதி கௌந்தேய சதா தத் பாவ பாவித.
எந்த மனோநிலையில் ஒருவன் தற்போதைய உடலை நீக்குகின்றானோ மறுபிறவியில் வாழ்வின் அதே நிலையை தவறாமல் அடைகிறான். தற்போது நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், ஜட இயற்கை பகவானின் சக்திகளில் ஒன்றாகும். விஷ்ணு புராணத்தில் பகவானின் சக்திகள் வர்ணிக்கப்பட்டுள்ளன. விஷ்ணு சக்தி பரா புரோக்த க்ஷேத்ர க்ஷேத்ரக்யா ததா பரா அவித்யா கர்ம சம்யான்யா திருதீய சக்திர் இஷ்யதே. முழுமுதற் கடவுளிடம் பலதரப்பட்ட எண்ணற்ற சக்திகள் உள்ளன. அவை நமது எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவை. இருப்பினும் சிறந்த கற்றறிந்த ஞானிகளும் முக்தி பெற்ற ஆத்மாக்களும் இந்த சக்திகளை ஆராய்ந்து அவற்றை 3 முக்கிய பிரிவுகளாக பிரித்துள்ளனர். எல்லா சக்திகளும் விஷ்ணு சக்திகளே, அதாவது பகவான் விஷ்ணுவிடம் பலதரப்பட்ட சக்திகள் ஒன்று என்று பொருள். முதல் சக்தி பரா அல்லது ஆன்மீக சக்தி எனப்படும். முன்பே விளக்கியபடி உயிர்வாளிகளும் உயர் சக்தியை சேர்ந்தவர்கள். மற்ற சக்திகள் அதாவது ஜட சக்திகள் அறியாமை குணத்தை சார்ந்தவை. மரண நேரத்தில் நாம் இந்த ஜட உலகின் கீழ் சக்தியிலேயே தொடர்ந்து இருக்கலாம் அல்லது ஆன்மீக உலகின் சக்திக்கு நம்மை மாற்றிக்கொள்ளலாம். எனவே பகவத்கீதை கூறுகிறது, எம் வாபி ஸ்மரன் பாவம் இத்யசத் யந்தே கலேவரம் தம் ஏவைதி கௌந்தேய சதா தத் பாவ பாவித. எந்த மனோநிலையில் ஒருவன் தற்போதைய உடலை நீக்குகின்றானோ மறுபிறவில் வாழ்வின் அதே நிலையை தவறாமல் அடைகின்றான். நமது வாழ்வின் பழக்கம் பௌதீக சக்தியை பற்றியோ ஆன்மீக சக்தியை பற்றியோ எண்ணுவதாகும். அத்தகு எண்ணங்களை பௌதீக சக்தியிலிருந்து முற்றிலுமாக ஆன்மீக சக்திக்கு மாற்றுவது எங்ஙனம். நாவல்கள், செய்தித்தாள்கள் போன்ற பற்பல புத்தகங்கள் நமது சிந்தனைகளை ஷடசக்தியால் நிரப்புகின்றன. இத்தகு புத்தகங்களில் மூழ்கியுள்ள நமது சிந்தனையை வேத இலக்கியங்களுக்கு மாற்ற வேண்டும். எனவே புராணங்களை போன்ற பல்வேறு வேத இலக்கியங்களை சாதுக்கள் இயற்றியுள்ளனர். புராணங்கள் கற்பனையானவை அல்ல, அவை சரித்திர குறிப்புகள். சைதன்ய சரிதாம்தத்தில் மத்திய லீலை கீழ்வரும் பதம் உள்ளது. மாயா முக்த ஷீவேர நாசிஸ்வத கிருஷ்ண ஞான ஷீவேர கிருபாய கைலா கிருஷ்ண வேத புராண. மறதி வாய்ந்த உயிர்வாளிகள் அதாவது கட்டுண்ட ஆத்மாக்கள் பரமபுருஷ பகவானுடனான தங்களது உறவை மறந்து சட இயக்கங்களை பற்றி சிந்திப்பதிலேயே மூழ்கியுள்ளனர். அவர்களது சிந்திக்கும் சக்தியை ஆன்மீக வானத்திற்கு திருப்புவதற்காகவே கிருஷ்ண துபைபாயன வியாசர் பல வேத இலக்கியங்களை தந்துள்ளார். முதலில் வேதங்களை 4ஆக பிரித்த அவர் பின்னர் அவற்றை புராணங்களாக விவரித்து அவற்றை புரிந்து கொள்ள இயலாதவர்களுக்காக மகாபாரதத்தை இயற்றினார். மகாபாரதத்தில்தான் பகவத்கீதை கொடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் எல்லா வேத இலக்கியங்களும் வேதாந்த சூத்திரத்தில் சுருக்கமாக தொகுக்கப்பட்டன. எதிர்கால வழி நடத்துதலுக்காக வேதாந்த சூத்திரத்திற்கு ஸ்ரீமத் பாகவதம் எனும் இயல்பான கருத்துரை நூலையும் அவர் இயற்றினார். நாம் நமது மனதை எப்போதும் இந்த வேத நூல்களை கற்பதில் ஈடுபடுத்த வேண்டும். பௌதீகவாதிகள் எவ்வாறு செய்தித்தாள்கள், பத்திரிகை, பல்வேறு பௌதீக நூல்கள் ஆகியவற்றை படிப்பதில் கவனம் செலுத்துகின்றனரோ அதுபோல வியாச தேவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேத இலக்கியங்களை படிப்பதில் நமது கவனத்தை நாம் மாற்ற வேண்டும். இவ்விதமாக மரண நேரத்தில் முழுமுதற் கடவுளை நினைத்தல் சாத்தியமாகும். இதுவே பகவானால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள ஒரே வழி, இதில் சந்தேகமில்லை என்று கூறுவதன் மூலம் இதன் பலனுக்கு பகவானே உறுதியளிக்கிறார். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்யஷ மையர்பித மனோ புத்திர் மாம் ஏ வைஷ்யஸ் யசம்சய.
எனவே அர்ஜுனா, எப்போதும் என்னை இந்த கிருஷ்ண ரூபத்தில் நீ எண்ணுவாயாக. அதே சமயத்தில் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையான போரிடுதலையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். உனது செயல்களை எனக்கு அர்ப்பணித்து உனது மனதையும் அறிவையும் என்னில் நிறுத்தினால் நீ என்னிடம் வந்தடைவாய் என்பதில் ஐயமில்லை. வெறுமே அவரை நினைத்து கொண்டு தொழிலை விட்டுவிடும்படி அர்ஜுனனிடம் பகவான் கூறவில்லை. பழக்கத்தில் கொண்டு வர முடியாத எதையும் கடவுள் உபதேசிப்பதில்லை. இப்பௌதீக உலகில் உடலை காப்பாற்றுவதற்கு மட்டுமாவது ஒருவன் செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும். மனித சமுதாயம் தொழிலின் அடிப்படையில் பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்று 4 சமூக நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பிராமண குலம் எனப்படும் அறிஞர் குழு ஒரு விதத்திலும், சத்திரியர் எனப்படும் ஆளும் குழு மற்றொரு விதத்திலும் செயல்பட வியாபாரிகளும் தொழிலாளர்களும் தமது கடமைகளில் ஈடுபடுகின்றனர். மனித சமுதாயத்தில் தொழிலாளி, வியாபாரி, ஆட்சி செய்பவன், விவசாயி அல்லது உயர்தர பிரிவை சேர்ந்தவனான இலக்கியவாதி, விஞ்ஞானி, வேதாந்தி என எப்படி இருந்தாலும் ஒருவன் தன் வாழ்வை தக்க வைத்து கொள்வதற்காக உழைத்தே ஆக வேண்டும். எனவே அர்ஜுனன் தனது தொழிலை விட்டுவிட வேண்டியதில்லை என்றும் அதில் ஈடுபட்டிருக்கும் போதே தன்னை கிருஷ்ணரை நினைவு கொள்ள வேண்டும். மாம் அனுஷ்மர என்று பகவான் கூறுகிறார். வாழ்க்கைக்கு போராட்டத்தின் மத்தியில் கிருஷ்ணரை தியானிக்க அவன் பழக்கப்படுத்தி கொள்ள விட்டால் மரணத்தின் போது ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்தல் இயலாது. பகவான் சைதன்யரும் இதையே அறிவுறுத்துகிறார். அவர் கூறுகிறார், கடவுளின் திருநாமத்தை எப்போதும் கீர்த்தனம் செய்ய பழக வேண்டும். கடவுளின் பெயர்களுக்கும் கடவுளுக்கும் வேற்றுமை இல்லை. எனவே என்னை நினை என்று பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு செய்த உபதேசமும், பகவான் கிருஷ்ணரின் நாமங்களை கூறுங்கள் என்ற பகவான் சைதன்யரின் உபதேசமும் ஒன்றே. கிருஷ்ணருக்கும் அவரது பெயர்களுக்கும் வேறுபாடு இல்லாததால் இந்த உபதேசங்களிலும் வேறுபாடு இல்லை. பூரண நிலையில் வார்த்தைக்கும் வார்த்தையால் உரைக்கப்படும் பொருளுக்கும் வித்தியாசமில்லை. எனவே ஒரு நாளில் 24 மணி நேரமும் பகவானின் நாமங்களை கூறுவதன் மூலம் நாம் அவரை இடைவிடாது எண்ண பழகிக் கொள்வதோடு எப்போதும் அவரை நினைக்கும்படியாக நமது வாழ்வை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். இது எவ்வாறு சாத்தியம்? ஆச்சாரியர்கள் பின்வரும் உதாரணத்தை தருகின்றனர். திருமணமான பின்னும் ஒரு பெண் வேறோர் ஆணிடம் பற்றுதல் கொண்டிருந்தால், அல்லது ஓர் ஆண் மனைவியை தவிர வேறொரு பெண்ணிடம் பற்றுதல் கொண்டிருந்தால் அந்த பற்றுதல் மிகவும் நெருங்கியதாக கருதப்படுகிறது. இவ்வாறு பற்றுதல் கொண்டவன் எப்போதும் தன் அன்பிற்கு பெண்ணை நினைத்து கொண்டிருப்பான். தனது காதலனை எண்ணி கொண்டிருக்கும் மனைவி தனது வீட்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போதே அதே நேரத்தில் அவனை சந்திப்பதை பற்றி எப்போதும் எண்ணிக்கொண்டிருப்பாள். உண்மையில் தன் கணவன் தனது தொடர்பை பற்றி சந்தேகம் கொள்ளாத வகையில் அவள் தனது கடமைகளை மிக கவனமுடன் செய்கிறாள். அதுபோலவே நமது உன்னத காதலரான ஸ்ரீ கிருஷ்ணரை எப்போதும் எண்ணிக்கொண்டு அதே சமயம் நமது உலக கடமைகளை மிக நன்றாக நாம் செயலாற்ற வேண்டும். மிகவும் பலமான அன்பு இங்கே அவசியமாகிறது. பரம புருஷ பகவானுடன் நமக்கு மிக ஆழமான காதல் இருக்குமெனில் நமது கடமைகளை நிறைவேற்றும் போதே அவரை எண்ணிக்கொண்டிருக்க முடியும். ஆனால் அவ்வகையான அன்பை நாம் விருத்தி செய்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, அர்ஜுனன் எப்போதும் கிருஷ்ணரை எண்ணிக்கொண்டிருந்தான். கிருஷ்ணரின் நெருங்கிய நித்திய நண்பனான அதே நேரத்தில் அவன் சிறந்த போர் வீரனும் ஆவான். போரை விட்டுவிட்டு கானகம் சென்று தவம் புரியும்படி கிருஷ்ணர் அவனுக்கு அறிவுரை கூறவில்லை. யோக பயிற்சி பற்றி பகவான் கூறினர். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் விளக்கிய போது அவன் அது தன்னால் இயலாது என்று கூறினான். அர்ஜுனன் கூறினான், மதுசூதனரே, நீர் இப்போது சுருக்கமாக விளக்கிய யோக பயிற்சி முறையை செயல்முறைக்கு ஒத்துவராததாகவும் தாங்க முடியாததாகவும் எனக்கு தோன்றுகிறது. ஏனெனில் மனம் நிலையற்றதும் அமைதியற்றதுமாக இருக்கிறது. யோகிகள் எல்லோரிலும் சிறந்த நம்பிக்கையோடு என்னில் வாசம் புரிபவனும் என்னுள் என்னை எப்போதும் எண்ணிக்கொண்டு எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிபவனுமே என்னுடன் யோகத்தில் மிக நெருங்கியவனாகிறான். எல்லாரிலும்
அவனே மிக சிறந்தவன். இதுவே எனது அபிப்பிராயம். எனவே எவனொருவன் எப்போதும் பகவானை எண்ணுகிறானோ அவன் ஒரே சமயத்தில் மிக சிறந்த யோகியும் மிக உயர்ந்த ஞானியும் உன்னதமான பக்தனுமாக திகழ்கிறான். சத்திரியனான அர்ஜுனன் போர்த்தொழிலை விட முடியாதென்றும் கிருஷ்ணரை எண்ணி போர் புரிந்தால் இறக்கும் தருவாயில் அவரை நினைவு கொள்ள முடியும் என்றும் அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் மேலும் விளக்கினார். ஆனால் அவன் திவ்யமான அன்பு தொண்டில் பகவானிடம் முழுமையாக சரணடைந்திருக்க வேண்டும். உண்மையில் நாம் நமது உடலால் உழைப்பதில்லை, மனதாலும் அறிவினாலும் உழைக்கின்றோம். எனவே அறிவும் மனமும் பகவானின் சிந்தனையில் ஈடுபட்டிருந்தால் இயற்கையாகவே புலன்களும் அவரது சேவையில் ஈடுபடும். மேல் நோக்காக பார்த்தால் புலன்களின் செயல்கள் மாறுபடாமல் இருக்கும், ஆனால் உணர்வு மாற்றப்பட்டு விடுகின்றது. பகவத்கீதை மனதையும் அறிவையும் பகவானின் நிலைவில் ஆழ்த்துவது எவ்வாறு என்பதை கற்பிக்கின்றது. இந்த சிந்தனையே கடவுளின் திருநாட்டிற்கு ஒருவனை மாற்றும். கிருஷ்ணரின் சேவையில் மனம் ஈடுபட்டிருந்தால் புலன்கள் தாமாகவே அவரது சேவையில் ஈடுபடுகின்றன. ஸ்ரீகிருஷ்ணரின் சிந்தனையில் முழுமையாக ஆழ்ந்திருத்தல் என்னும் இக்கலை பகவத்கீதையின் இரகசியமாகும். நவீன மனிதன் நிலவை அடைய மிகவும் ஈடுபட்டிருக்கின்றானோ ஒழிய தன்னை ஆன்மீகத்தில் உயர்த்தி கொள்ள அவ்வளவு சிரமப்பட்டு முயலவில்லை. ஒருவனுடைய வாழ்வில் இன்னும் 50 வருடங்கள் மீதமிருக்குமானால் அவன் அந்த குறுகிய காலத்தை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் நினைவில் கழிக்க பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். இந்த பயிற்சி பக்தி என்னும் வழிமுறையாகும். சரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இந்த 9 முறைகளில் எளிமையானதான ஸ்வரணம் உணர்ந்த நபரிடமிருந்து பகவத்கீதையை கேட்டல் பரமபுருஷரை நோக்கி ஒருவனது சிந்தனையை திருப்பக்கூடியதாகும். இது பகவானை நினைவிற்கொள்ளும் நிலைக்கு அவனை உயர்த்தி உடலை விட்ட பின்பு முழு முதற் கடவுளுடன் உறவு கொள்வதற்கு தகுந்த ஆன்மீக உடலை அடைய வழிவகுக்கும். இறைவன் மேலும் கூறுகிறார், அர்ஜுனனே, பரமபுருஷ பகவானான என் மீது தியானம் செய்து மனதில் இடையறாது என்னை எண்ணிக்கொண்டு இப்பாதையிலிருந்து பிறழாமல் இருப்பவன் என்னை அடைவது உறுதி. இது மிக கடினமான முறை அல்ல. இருப்பினும் ஏற்கனவே பயிற்சியில் உள்ள ஒருவரிடமிருந்து அனுபவம் உள்ள ஒருவரிடமிருந்து இதனை பயில வேண்டும். ஏற்கனவே பயிற்சியில் உள்ள நபரை அவசியம் அணுக வேண்டும். மனம் எப்போதும் இங்கும் அங்குமாக பறந்து கொண்டிருப்பதால் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவத்திலோ அவரது நாமத்தின் ஒளியிலோ மனதை எப்போதும் லயப்படுத்த ஒருவன் பயில வேண்டும். மனம் இயற்கையாகவே அமைதியற்றது, இங்குமங்கும் அலைவது. ஆனால் கிருஷ்ணரின் ஒளி அதிர்வில் அது ஓய்வு பெறும். இவ்வாறு ஒருவன் ஆன்மீக வானில் ஆன்மீக உலகில் வாழும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை தியானித்து அவரை அடைய வேண்டும். உணர்தலின் இறுதி நிலையையும் பரம கதியையும் அடைவதற்கான வழிமுறை பகவத்கீதையில் காட்டப்பட்டுள்ளன. இந்த ஞானத்தின் கதவுகள் எல்லாருக்கும் திறந்துள்ளன. யாருக்கும் தடையில்லை. அனைத்து பிரிவை சார்ந்தவர்களும் கிருஷ்ணரை அவரது நாமத்தை சொல்லி அணுக முடியும். ஏனெனில் அவற்றை பற்றி கேட்பதுவும் அவரை நினைப்பதுவும் எல்லாருக்கும் சாத்தியமாகும். பகவான் மேலும் கூறுகின்றார், வணிகன், பெண், உழைப்பாளி மற்றும் சமுதாயத்தில் கீழ்நிலையில் உள்ள மனிதனும் பரமகதியை அடைய முடியும் என்று பகவான் கூறுகிறார். மிக தேர்ந்த அறிவுடையவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. கருத்து என்னவெனில், பக்தி யோக நெறியை ஏற்றுக்கொண்டு முழுமுதற் கடவுளை வாழ்வின் எல்லாமாக உன்னத லட்சியமாக இறுதி நோக்கமாக ஏற்றுக்கொண்ட எவரும் அவரை ஆன்மீக வானில் அணுகலாம். பகவத்கீதையின் நெறிகளை கடைபிடிப்பவன் தனது வாழ்வை பக்குவப்படுத்திக் கொள்வதோடு வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு காண்கிறான். இதுவே பகவத்கீதை மொத்தத்தின் கருத்தும் சாரமும் ஆகும். முடிவாக பகவத்கீதை மிக்க
முடிவாக பகவத்கீதை மிக கவனத்துடன் கற்க வேண்டிய திவ்யமான இலக்கியமாகும். பகவத்கீதையின் உபதேசங்களை முறையாக பின்பற்றுபவன் வாழ்வின் எல்லாவித துயரங்களிலிருந்தும் இயக்கங்களிலிருந்தும் விடுபட முடியும். இல்வாழ்வின் பயம் முழுவதிலிருந்து விடுபட்டு அவன் மறுவாழ்வில் ஆன்மீக வாழ்வை அடைகிறான். இதைத் தவிர மேலும் பலன் உள்ளது. பகவத்கீதையை முழு ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் ஒருவன் படித்தால் பகவானின் அருளால் அவனது பூர்வ ஜென்ம பாவங்கள் செயல்படாமல் போகும். பகவத்கீதையின் இறுதி பகுதியில் பகவான் பகிரங்கமாக அறிவிக்கிறார், எல்லாவிதமான தர்மங்களையும் கைவிட்டு என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவிக்கிறேன், பயப்படாதே. இவ்வாறு தன்னிடம் சரணடைபவனது பொறுப்புகளை எல்லாம் ஏற்பதோடு அவனது பாவங்களின் விளைவுகளிலிருந்தும் பகவான் அவனுக்கு விடுதலை அளிக்கின்றார். தினமும் குளிப்பதன் மூலம் ஒருவன் தன்னை சுத்தம் செய்து கொள்கிறான். ஆனால் கீதை என்னும் புனித கங்கையில் ஒருமுறை குளிப்பதன் மூலம் ஜட வாழ்வின் கலங்கங்கள் எல்லாவற்றையும் கழுவி விடுகிறான். பரம புருஷ பகவானோ கீதையை உபதேசித்திருப்பதனால் வேறு நூலையும் படிக்க வேண்டிய அவசியமில்லை. பகவத்கீதையை தொடர்ந்து கவனத்துடன் கேட்பதும் படிப்பதும் அவசியம். தற்போதைய யுகத்தில் பௌதீக செயல்களிலே மிகவும் ஆழ்ந்துள்ள மனித குலத்தினரால் எல்லா வேத நூல்களையும் படிப்பதென்பது இயலாது. ஆனால் இது தேவையானது அல்ல. பகவத்கீதை என்னும் இந்த ஒரு நூலே போதுமானது. ஏனெனில் இது எல்லா வேத நூல்களின் சாரமும் முழுமுதற் கடவுளால் உபதேசிக்கப்பட்டதுமாகும். கங்கை நீரை குடிப்பவன் முக்தி அடைகிறான். இப்படி இருக்க பகவத்கீதையின் அமிர்தத்தை குடிப்பவரை பற்றி என்ன சொல்வது? பகவத்கீதை மகாபாரதத்தின் அமிர்தம். இது மூல விஷ்ணுவான ஸ்ரீ கிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்டது. பகவத்கீதை முழுமுதற் கடவுளின் திருவாயிலிருந்து பொழிவது. கங்கையோ அவரது திருப்பாதங்களிலிருந்து வெளிப்படுவது. உண்மையில் முழுமுதற் கடவுளின் திருவாய்க்கும் திருப்பாதங்களுக்கும் வேறுபாடு இல்லாவிடினும் நமது பாரபட்சமற்ற ஆய்வின் மூலம் பகவத்கீதையை கங்கையாக காட்டிலும் முக்கியமானதாக மதிக்கலாம். எல்லா உபனிஷத்துகளின் சாரமான கீதோ உபனிஷத் என்றழைக்கப்படும் பகவத்கீதை பசுவை போன்றது. இடையர்குல சிறுவனாக புகழ்பெற்று விளங்கும் பகவான் கிருஷ்ணரால் கறக்கப்படுகின்றது. அர்ஜுனன் கன்று போன்றவன். அறிவு சான்றவரும் தூய பக்தர்களும் பகவத்கீதை எனும் அமிர்த பாலை குடிக்க வேண்டியவர்கள். தற்சமயத்தில் ஒரு நூல், ஒரு கடவுள், ஒரு மதம், ஒரு தொழில் என்ற கருத்துக்களில் மனிதன் மிகவும் ஆவலாக இருக்கின்றான். எனவே உலகம் முழுமைக்கும் ஒரே பொது நூல் இருக்கட்டும், பகவத்கீதை. உலகம் முழுமைக்கும் ஒரே கடவுள் இருக்கட்டும், ஸ்ரீகிருஷ்ணர். மேலும் ஒரே மந்திரம், ஒரே பிரார்த்தனை, அவரது திருநாமத்தை உச்சரித்தல். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மேலும் ஒரே ஒரு செயல் இருக்கட்டும், பரமபுருஷ பகவானுக்கு தொண்டாற்றுங்கள். பகவத்கீதையினுடைய சாரத்தை முழுவதுமாக உணர்ந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளை பெறுங்கள். அறிமுக விளக்கம் முற்றிற்று. அடுத்தது அத்தியாயம் 1 ஆரம்பம். அதை அடுத்த பகுதியிலே பார்ப்போம். பார்வையாளர்கள் அனைவரும் இந்த நீண்ட நேர பதிவை தவறவிடாமல் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஓம் நமோ நாராயணாய நம. ஓம் நமோ நாராயணாய நம.